இன்று புனிதமான சந்திர தினம். இந்த நல்ல தினத்திலே ஒரு தெய்வீகமான தியானத்தை தொடர்ந்து சிறப்பு சிந்தனை இறை இயக்கம். மிக ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. அந்த இறையினுடைய இயக்கத்தினால்தான் அனைத்து தோற்றங்களும் மலர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த ஒரு தெய்வீகமான தத்துவத்தை நமக்கு விளக்கி கூறுவதற்காக நமது உலகநலத் தொண்டர் இறை ஆசிரியர் மனோகரன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுடைய ஒவ்வொரு உரையும் படித்து சொன்னது போல அல்லாமல் அவர்கள் உணர்ந்த அந்த சிந்தனைகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது ஒவ்வொரு உரையுமே ஒரு உணர்வுரையாக மலர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே இந்த உரை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி ஐயா அவர்களை இந்த தெய்வீக சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு 10 நிமிடம் மௌனம் இருக்க போகின்றோம். மௌனத்திற்கும் தியானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும். மௌனத்திலே நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அப்படியே இருக்க வேண்டும், சும்மா இருக்க வேண்டும். எந்த விதமான சங்கல்பமோ எதுவுமே செய்ய தேவையில்லை, அப்படியே நாம் இருக்கலாம். மௌனத்தை துவங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌனத்தை நிறைவு செய்து கொள்வோம். இறை சாதனை மார்க்க உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வாயை திறந்து பேச முடியாத ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா இறை இயக்கம். அளப்பெரிய ஆற்றல் படைத்தது, நம்ம எதுவுமே பேசவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நேரடியாக அதனோடு சரண்டர் ஆயிருந்துங்க. ஏதோ பொழுது போறதுக்காக, இல்லைன்னா என்ன மாதிரி ஆளுங்க பொழுது போகலங்கிறதுக்காக இத வேணா பேசலாங்க. நாம பிறக்கிறதுக்கு முன்பாக கோடிக்கணக்கான வருடங்களாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. நாம இறந்ததுக்கு பிறகும் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அது இருக்க போகின்றது. அது எப்போது துவங்கியது என்று தெரியல, எப்போது முடிய போகுதுன்னு தெரியல. ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அதை பற்றி எவ்வாறு விவரிப்பது? அளப்பரிய ஆற்றல். இதுவரை எத்தனையோ மகான்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ தத்துவங்களை சொல்லி இருக்கின்றார்கள். புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கின்றது. தன்னகத்தை அவ்வளவு வைத்திருக்குதுங்க. பார்த்தா புதுசு புதுசா. இதுவரை இந்த பூமியிலே அவதரித்த எத்தனையோ பேர் மகான்கள், ஞானியர்கள், சித்தர்கள் அத்துணை பேர் வந்திருக்கிறாங்க. அத்துணை பேருமே அந்தந்த காலகட்டத்துல, அந்தந்த சூழ்நிலையில, அந்தந்த மொழிக்கு ஏற்ப, அங்கு வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ப இயற்கை அவர்களை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்குது. இன்னும் தொடர்ந்து அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்குதுங்க. அது ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். யாருக்காகவும் அது நிற்பது கிடையாது. அந்த மாதிரி எப்படியாவது இந்த மனித குலத்திற்கு புரிய வைக்கணும்னு பல்வேறு முறையில பல்வேறு குருமார்களோடு, பல்வேறு தத்துவங்களோடு எக்கச்சக்கமா கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. அவங்க அவங்களுக்கு தெரிந்த வகையிலே, அவங்களுக்கு புரிந்த வகையிலே மக்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மொழிகள் மாறலாம், கருத்து அந்த மூலம் என்பது ஒன்றுதான். வார்த்தைகள் வேறாக இருக்கலாம், நாடு வேற இருக்கலாம், சூழ்நிலை வேற இருக்கலாம். ஆனா அதை சரியாக அதை புரிந்து கொண்டோம் என்றால் மூலம் என்பது ஒன்றே ஒன்றுதான். அது மாறவே மாறாதது. அதுதான் உண்மை. அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்குத்தான் நாம் அத்துணை பேரும் நம்மை அறியாமலே முயன்று கொண்டிருக்கின்றோம். தெரிந்தோ தெரியாமலே அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். பிறவிதோடு சென்று கொண்டே இருக்கின்றோம். இந்த பிறவியில இந்த அனுபவம் அடுத்ததாக 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 அது மாதிரி போயிட்டே இருக்குதுங்க. அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அதை மறுத்தாலும் சரி, அதை புகழ்ந்தாலும் சரி, அதற்கு கவலையே கிடையாது. ஆனால் அந்த செயல் விளைவு தத்துவம் என்பது மட்டும் அற்புதமான உண்மை. அங்கே கொஞ்சம் கூட மாறின்றி, குறைவின்றி, தவறின்றி அற்புதமாக நடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தனியாக ஒரு ஆள் இருந்து நடத்தவே முடியாது. ஆக தனிநபரே கிடையாது. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இந்த கடவுளை பற்றி பேசுவதனாலேயே, கடவுளுங்கிற வார்த்தை, இறைவன் அப்படிங்கிற வார்த்தைய பேசினாவே எனக்கு பயமாக இருக்கின்றது அப்படிம்பாங்க. என்ன காரணம்? கடவுள், இறைவன் அப்படின்னு சொல்லிட்டா சொன்ன உடனேயே அவங்களுக்கு எந்த மாதிரி அது தெரியுதோ அது மாதிரி வடிவம் எடுத்துருவாங்க. நம்ம ஒரு நோக்கத்துல சொல்லுவோம், அவங்க ஒரு நோக்கத்துல வடிவெடுத்து விடுவார்கள். இதுவரை எது நம்பிக்கொண்டிருக்கின்றார்களோ அதை வழிவெடுத்து அறிவின் மூலமாக புரிந்து கொண்டு அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு உருவம் கிடையாது.
எப்படி இருக்கின்றது? கோடானு கோடி சூரிய குடும்பங்களை தாண்டி அதற்கு அப்பாலும் அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. அதற்கு என்ன வேறு பேர் வேணாலும் வைத்துக்கலாம், யார் என்ன பேர் வேணாலும் வைத்துக்கலாம். நம்ம கூட புதிதாக ஒரு பேர் ஒன்று வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் நம்ம அந்த மட்டும் மனதை வச்சுக்கிட்டு நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, அந்த ஒரே ஒரு பொருளைத்தான் குறிக்கின்றது. நீங்க இறைவன் சொன்னாலும் சரி, கடவுள் சொன்னாலும் சரி, இறை அந்த இதுக்கு நீங்க ஒரு உருவத்தை நம்பி முழுமையாக 100% நம்பி சரணடைந்து அதை நினைத்து கொண்டால் கூட அதுவும் அதை தான் குறிக்கின்றது. இதுவரை உலகிலே எத்தனை மதங்கள் வந்தாலும் சரி, இனிமேல் எத்தனை மதங்கள் இருந்தாலும் சரி, வந்தாலும் சரி, அது அத்துணையுமே அந்த ஒரே ஒரு பொருளைத்தான் குறிக்கின்றது. யாரு வேணாலும் மதத்தின் பெயரா சண்டை போட்டுக்குங்க, என்ன வேணாலும் போட்டுக்குங்க, இறைவன் இல்லைன்னு வேணாலும் சொல்லிக்குங்க, இருக்குன்னு சொல்லிக்குங்க, எல்லாத்துக்கும் அதை பத்தி கவலையே கிடையாது. அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றது, மிக துல்லியமாக நடத்தி கொண்டிருக்கின்றது, மிக அற்புதமாக செயல் விளைவு தத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதுதான் கோடானு கோடி சூரிய குடும்பங்களை தன்னகத்தை வைத்து அது அத்தனையும் அப்படியே பஞ்சு போல மிதக்க விட்டு ஒன்றோடு ஒன்று மோதாம மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. எங்கேயுமே மோதுறதே கிடையாது. கரெக்டா துல்லியமா இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வரணும் அப்படின்னா அவ்வளவு துல்லியமா இயக்கி கொண்டிருக்கின்றது. ஒன்றல்ல, ரெண்டு அல்ல, கோடானு கோடி சூரிய குடும்பங்கள்லாம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு சூரிய குடும்பம் எப்படி இருக்கு? ஒரே ஒரு சூரிய குடும்பம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு சூரிய குடும்பம் மட்டுமே எப்படி இருக்கு? அது அப்படியே சுழலுது, ஒரு இடத்துல இல்ல, தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதை சார்ந்த நம்ம அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற அத்துணையும் அப்படியே தூக்கி செல்லப்படுகின்றது. மிதந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குதுங்க, ஒரு இடத்துல இல்ல. அது வேற சூரிய குடும்பத்தோடு மோதாத அளவுக்கு அப்படியே மிதந்து உருண்டு ஓடுதுன்னா அங்க அங்க எவ்வளவு இடம் இருக்குது பாருங்க. ஒரு இடத்துல இல்லைங்க. தான் அந்த சூரியன் தான் சுற்றி கொண்டு தான் இருக்கிற அந்த கிரகங்கள் அத்துணையுமே அப்படியே எடுத்து அதனுடைய அலை இயக்கத்துல அப்படியே தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு விசாலமா இருக்கணும் இந்த இடம். ஒரு சூரிய குடும்பத்துக்கே எப்படின்னா கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் இந்த மாதிரி உழவி கொண்டிருக்கின்றன. இதை நடத்தி கொண்டிருக்கின்றது மிக துல்லியமாக, எங்கேயுமே மோதுதல இல்லாம கரெக்டா அற்புதமா நடத்துதுன்னா அதனுடைய ஆற்றலை நினைத்து பார்த்தா எப்படி இருக்கும்? நிஜமாகவே அதை நினைத்து பார்த்து விட்டோம் என்றால் இந்த இடத்திலே தன்முனைப்பு என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. அதோட ஏதாவது பேச முடியுமா? இப்ப பேசலாம் ரொம்ப அதிகம், இதெல்லாம் ரொம்ப தப்பு. இத பேசுனா அப்படியே மௌனமா இருக்கணும். ஏன்னா முடியாதுங்க, வாய் திறந்து பேச முடியாதுங்க, எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தது. எவ்வளவு பேர், எத்தனை மகான்கள் வந்திருக்கிறாங்க. அது அந்தந்த குழந்தை சொல்லிட்டு சொல்லியே முடியலீங்க, சொல்லியே முடியல. அவ்வளவு ஆற்றல் படைத்ததாக இருக்கின்றது. அது எப்படி உண்டு கொள்வது? அது எப்படி இருக்கின்றது? 5 புலன்களால நம்மால் உணரவே முடியாது. நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு கருவி, ஒன்று மனம், இன்னொன்று அறிவு. இந்த ரெண்டை வச்சுதான் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். இந்த விஞ்ஞான யுகத்துல விஞ்ஞான வளர்ச்சியில எக்கச்சக்கமா கண்டுபிடிச்சிட்டாங்க. எவ்வளோ வசதி பெருகிருக்குது. என்னதான் நீங்க பெருகி இருந்தாலும் கூட அதுக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. எந்த விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் இருக்கட்டும்,
ஏன்னா அதை தெரிஞ்சுக்கவே முடியாதுங்க, முடியாது. ஏன்னா 5 புலன்களுக்கு லிமிட் இருக்கு, மனதுக்கு லிமிட் இருக்கு, அறிவுக்கு லிமிட் இருக்கு. இதை தாண்டி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எப்படிதான் முடியும்? எதுவுமே முடியாது. அது எப்படி இருக்கு? 5 கண்ணால பாக்குறோம்னா வெளிச்சம் இருக்குன்னா வெளிச்சத்தை குறைத்துக்கிட்டே வந்தோம்னா என்னங்க, இருட்டா இருக்கு. அதுவாக இருக்கின்றது. சப்தம் இருக்கின்றது. சப்தத்தை குறைத்துக்கிட்டே போனா என்ன ஆகுங்க? மோனமாக இருக்கின்றது. உருவம் தெரிகின்றது. உருவத்தை கழிச்சு போன அருவமாக இருக்கின்றது. சப்தம் கேட்கின்றது, அங்க சப்தமே கிடையாது. ஆக ஒன்றுமே கிடையாதுங்க. இதை அறியவே முடியாது. என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது. என்ன அது இயங்கிட்டு இருக்கு? மதத்தின் பெயரால என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கலாம். என் கடவுள் உன் கடவுள் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு ஆவலே கிடையாது. ஏங்கப்பா இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இன்னொரு விஷயம். அதுக்கு மனது கூட கிடையாது. அதான் ரொம்ப சூப்பரா இருக்கிறது. ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் மட்டும் அதுக்கு மனம் இருந்ததென்றால் இவன் கெஞ்சியே காயத்தை சாச்சிருவான். ஏன்னா மனம்னு அது மயங்கிரும். மனதே கிடையாதுங்க. ஏங்க மனதை வச்சா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மனமே கிடையாதுன்னா அது எப்படிதான் தெரிஞ்சுக்குது? ஏன்? ஏன்னா அது எல்லாமாக இருக்கின்றது, எல்லா பொருளாக இருக்கின்றது, எல்லாம் அறியும் ஆற்றலாக இருக்கின்றது. அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க வச்சுங்களேன், அவங்க எல்லாம் ஒண்ணுமே பேச வேண்டாம், விட்டுறலாம். ஒண்ணுமே கிடையாது. அதை தவிர ஏதுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை எடுத்துங்க, இந்த பூமியை எடுத்துங்க, அந்த இறை தவிர வேற ஒன்றுமே அங்க கிடையாது. அனைத்தும் இறைதான். எல்லாமே தனியாவே சொல்லவே தேவையில்லைங்க. எல்லாமே இறையாக இருக்கின்றது. எங்க பார்த்தாலும் அதுதான். கன நேரத்துல, ஒரு செகண்ட்ல, அதை விட குறைவான நேரத்துல அத்துணையும் நடத்தக்கூடிய மாபெரும் ஆற்றல் படைத்தது. இதை எப்படி புரிந்து கொள்வது? நன்றாக தியானம் செய்து, இன்னும் மேலும் மேலும் தியானம் செய்து அறிந்து கொள்ளலாம். என்றால் எத்தனையோ பிறவிகளாக செய்து பார்த்து விட்டார்கள், அதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், முதலாவதாக நம்முடைய அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னால முடியலப்பா, முடியவே முடியாது அப்படின்னு நேரடியாக சரண்டர் ஆகிவிட வேண்டும். இயற்கையுடன் சரண்டர் ஆகிவிடணும். பழங்காலத்திலே பக்தி யுகத்தில் தான் ரொம்ப பேர் ஞானம் அடைந்தாங்க. அவங்க அத்தூணை பேருமே எதுவுமே கிடையாது, அத்தூணையுமே இறை செயல் என்று அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த விஞ்ஞான யுகத்தின் காரணமாக அந்த மாதிரி இப்ப யாருமே சரண்டர் ஆக முடியாது. ஏனென்றால் ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கேட்டுங்க, என்ன வேணாலும் கேட்டுங்க, எப்படி வேணாலும் கேட்டுங்க. ஒரு கட்டத்துல உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா துல்லியமா நடத்தும். எப்படி வேணா முயற்சி செய்து பாருங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. அறிவுக்கு அப்பாற்பட்டு இயங்குதுங்க அது. அறிவுக்கு லிமிட் இருக்கு. அப்ப எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அறிவினுடைய இயலாமை ஒத்துக்கொண்டோம் என்றால், அந்த இயற்கையும் நாமும் ஒன்றாகி விடுகின்றோம். ஒன்றாகி விட்டோம் என்றால் அவ்வப்போது இயற்கை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை மட்டும் செய்கிறோம். அப்ப தானாக அதனோடு நாம் கலந்து விடுகின்றோம். ஆனால் நமக்கு சந்தேகம் ஏதாவது வந்ததுன்னா திரும்பவும் வேற மாதிரி ஆயிடுறோம். இதெல்லாம் தப்பு, இது நடக்கிறது தப்பு, ரொம்ப அநியாயம், அப்படி இப்படின்னு அறிவை கொண்டு பேசினா அவ்வளவுதான். ஒரு ஆளு, ஒரு திருட
ஒரு ஆள் இருக்காரு, திருடிக்கிட்டே இருக்காரு. திருடுவதுதான் அவருடைய பிழைப்பே. ஒரு நாள் மழை பெய்ந்தது. அதன் காரணமா ஒரு கோயிலுக்கு பக்கம் ஒதுங்கினாரு, மழைக்காக ஒதுங்கினாரு. அங்க ஒருத்தர், பெரியவர் ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு சொன்னாரு, எல்லாமே இறை இயக்கம், இறை தவிர எதுவுமே கிடையாது, அது அத்துணையும் இயக்குவது இறைவன் தான் அப்படின்னு அவரு சொன்னாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதனால அதை அப்படியே நம்பினாரு. எல்லாமே இறை தான் இயக்க கொண்டிருக்கின்றது, நான் திருடுறது கூட இறை இயக்கம் தான் நடத்துது அப்படின்னு அவர் பாடு திருடிட்டே இருந்தார். ஏன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இறைவன் இயக்குகிறான், எல்லாமே இறைவன் இயக்குகிறான். அந்த மாதிரி திருடிக்கிட்டே இருக்கிறார். எல்லாமே அவருக்கு தவறாவே தெரியல. அதன் காரணமாக அவரை பிடிக்கவே முடியல. எது செஞ்சாலும் பிடிக்க முடியல. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, எல்லாமே இறை தான் நடத்தி கொண்டிருக்கின்றது, மிக துல்லியமா நடத்தி கொண்டிருக்கின்றது, எனக்கு இந்த திருட்டுக்கு சம்பந்தம் இல்ல, அந்த மாதிரி இயங்கி கொண்டிருக்கிறார். ரொம்ப அரசியல்வாதி கூட இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இயங்கிட்டு இருக்காரு. அவரு இப்படி என்ன பண்றாரு, அவரு ஏதோ ஒரு மடத்துக்கு போனார். அங்க ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு தியானம் பண்ணதுன்னா அவர் ஏதாவது சாபம் கொடுத்தாருன்னா அப்படியே நடந்துரும். இவர் ஏதோ வேகமா ஓடும்போது உள்ள போயிட்டு அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பிடிச்சு உலுக்கி எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டார். முடிச்சோன்னு அவருக்கு கோபம் வந்துச்சு. அவர் சாபம் கொடுத்தார், நீ தலை வெடிச்சு செத்து போயிடுவ அப்படின்னு சாபம் கொடுத்தார். ஏன்னா அவர் வந்து சாபம் கொடுத்தாருன்னா அப்படியே நடந்துரும். ஆனா என்னன்னு கேட்டா அந்த திருடனுக்கு தலை வெடிக்கவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து இறை இயக்கம், இறை செய்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் முழுமையா நம்பினார் திருடன். ஆனா அவருக்கு தலை வெடிக்கவே இல்லை. ஆனா அந்த அந்த தவம் பண்ணார் பார்த்தீங்களா, அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி நாம சாபம் கொடுத்தா பழிக்கும், ஏன் இவனுக்கு பழிக்கவே இல்லைன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நம்பிட்டார், எல்லாமே இறை இயக்கம் தான் அப்படின்னு. அந்த ஊர்ல இருக்க ராஜா பார்த்தாரு, இவனை பிடிக்க முடியல அப்படின்னு என்ன பண்ணாரு, அவன் பையனை பிடிச்சி என்ன பண்ணாரு, ஜெயில போட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாரு. அந்த பையனை தூக்கில் போட்டாங்க. உடனே திருடன் நினைச்சான், என்ன நினைச்சேன்னு தெரியுங்களா, இது ரொம்ப அநியாயம், நான் பண்ண தப்புக்கு எப்படி பையனை தூக்குல போடலாம் அப்படின்னு நினைச்சான் பாருங்க. உடனே அவன் தலை வெடிச்சு போயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளா எல்லாம் இறை இயக்கம் நினைச்சுக்கிட்டு இருந்தான். தன் பையன் பிடிச்ச உடனே அது இறை இயக்கம் நினைச்சுக்கிட்டு இல்ல. ஆனா பையனை பிடிச்ச உடனேயே எப்படி என் பையனை பிடிக்கலாம் நான் பண்ண தப்புக்கு அப்படின்னு நினைத்த உடனேயே இதுவும் இறை இயக்கம் தான் எடுக்காம விட்டதுனால இப்போதான் அந்த முனிவருடைய சாபம் படித்து அவன் தலை வெடிச்சு போயிடுச்சு. இது ஒரு கதைக்காக சொல்றது. என்னவென்றால் அந்த மாதிரி இறை இயக்கம் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. எப்படி நடந்தது, எப்படி சொல்றது, இதே தளத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை சொன்னா பரவாயில்ல. நீங்களும் இதை வந்து எக்கச்சக்கமா இந்த இறை இயக்கத்தை பத்தி நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பங்க. வேறு வழியே கிடையாது. இன்னொரு தடவை கேட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆயிக்கலாம். ஸ்ட்ராங்கா கூட தேவையில்லை, சரண்டர் ஆயிடலாம். அத்துணையுமே எப்படி நடத்துகின்றது என்றால் இந்த காந்த தத்துவத்தின் மூலமாக. இறை இருக்கின்றது, அந்த சுத்தவெளி இருக்கின்றது. அந்த சுத்தவெளி ஏன் அசைந்தது, ரொம்ப பேர் கேட்பாங்க, அது ஏன் அசைந்தது, யாரும் கேட்க முடியாது. ரொம்ப பேர் கேட்பாங்க. அந்த சுத்தவெளி மட்டும் செவனேன்னு இருந்தா நம்ம பாட்டு இவ்வளவு ஜாலியா இருக்கலாமே, இருக்கிறோமா இல்லலான்னு கூட தெரியாது, ஏன் அசைஞ்சது அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கேட்க முடியாதுங்க. ஏன் அசைஞ்செல்லாம் கேட்கவே முடியாது. நம்ம அறிவுக்கு அப்பாற்படாதெல்லாம் விட்டுடலாம், நடக்கிறத என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அப்ப அந்த சுத்த வெளி அசைந்த காரணத்தினாலே அணு உண்டாயிற்று, அது சுரண்டு கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து வரக்கூடிய விரிவலை திரும்பவும் சுத்த வெளியோடு மோதும் போது காந்தம் உண்டாகின்றது. அந்த அணுக்களோடு சேர்ந்த காரணத்தினால 5 பூதங்கள் ஏற்பட்டது. அதிலிருந்து உயிரினம் தோன்றியது. பரிணாம வளர்ச்சியிலே
பூமி தோன்றியது. ஓரறிவு தாவரத்திலிருந்து 6வது அறிவு பெற்ற மனிதனாக இருக்கின்றோம். அந்த கோடானு கோடி சூரிய குடும்பங்களுக்கும் சரி, இந்த பூமிக்கும் சரி, அத்துணைக்குமே இந்த காந்த ஆற்றலின் காரணமாக கண்ணுக்கு தெரியாத அந்த காந்த ஆற்றலிலே அத்துணையுமே பதிவாயிருக்கின்றது. காந்த ஆற்றலுடைய பேசிக் பிரின்சிபிள் என்னவென்றால், எதுவா இருந்தாலும் அலை வீசும். அந்த அலையிலே எந்த பொருளிலிருந்து ஒரு அலை வருகின்றதோ அந்த பொருளுடைய தன்மையாகவும் அந்த அலையிலே பதிவாயிருக்கும். இந்த அலை எந்த பொருளோடு மோதுகின்றதோ அந்த பொருளின் தன்மைக்கு ஏற்றாற் போல தன்னுடைய தன்மையை தூண்டிவிடும். இதுதான் பேசிக் பிரின்சிபிள். 700 கோடி பேர் இருக்குன்னா 700 கோடி பேரும் அலைகளை வீசி கொண்டிருக்கின்றார்கள். கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் அலை வீசிக்கொண்டே இருக்கின்றது. அதனுடைய தன்மையை வீசிக்கொண்டே இருக்கின்றது. நம்முடைய உடலிருந்து வரக்கூடிய அலை உலகம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் போய் விரிந்து மோதி திரும்பவும் நம்முடைய கருமையத்திலே பதிவாகின்றது. இதன் காரணமாக தான் அற்புதமான செயல் விளைவு தத்துவத்தை கொடுக்க முடிகின்றது. 750 கோடி பேராயிருந்தாலும் சரி, மிக துல்லியமாக கொடுப்பதற்கு காரணம் அதுதான். இன்முகம் அப்படிங்கிற கேசட்டை நான் கிட்டத்தட்ட ஒரு 25 தடவையாவது கேட்டிருப்பேன். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும். அதிலே வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவென்றால், ஒருத்தர் என்ன பண்ணாரு, இன்னொருத்தருக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. என்ன சாபம் கொடுத்தாருன்னா, நீ பாம்பு கடிச்சுதான் செத்து போயிடுவேன்னு சாபம் கொடுத்தார். இவர் இன்னொருத்தருக்கு கொடுத்தார். ஆனால் இவருடைய உடலிலே பதியவாகி விட்டது. இரவு நேரத்துல போயிட்டு இருக்கார். ஏன்னா இவர் என்ன சொல் செயல்கள் அதெல்லாம் விரிவலையா வந்துகிட்டே இருக்குங்க. எந்த எண்ணம், என்ன சொல், என்ன செய்ய எதுவுமே நமக்கு தெரியாது, எல்லாம் மறந்துடும். ஆனா நம்முடைய கருமையத்திலே பதிவாகி நம்முடைய உடல் எப்போதுமே அந்த அலை வீசிக்கிட்டே இருக்கும். இரவு நேரத்தில் ரோட்ல போயிட்டு இருக்கார், ஒரு காட்டு பகுதி. அங்க இருந்து இந்த அலை அந்த பக்கம் போயிட்டு இருக்கிற பாம்பு மேல அலை வீசுது. இந்த அலை பாம்பு மேலே மோதின காரணத்தினாலே பாம்புக்கு இயக்க வேகம் கிடைத்து அந்த இறை இயக்கம் இப்படி நடத்துது. அதற்கு பாம்புக்கு இயக்கத்தை கொடுத்து பாம்பு குறுக்க வருது. இவரை பாம்பை மிதிச்சுறாரு. உடனே பாம்பு இவரை கடிச்சுக்குது, கீழே விழுந்துட்டார். இவரு இன்னொரு ஆளுக்கு சொன்னாரு பாம்பு கடி செத்து போயிருவேன்னு. ஆனால் இவரிடத்திலே பதிவாகின காரணத்தினால இவருக்கு தான் பாம்பு கடிச்சு கீழே விழுந்துட்டார். அக்கம் பக்கம் பாக்குறாங்க, 4 பேர் தூக்குறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, பக்கத்து உள்ள ஒரு பாம்பு கடி வைத்தியம் இருக்கிறார், போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. போய் அழைச்சிட்டு வந்தாங்க. அவருக்கு விஷம் முறிவுக்கு மருந்து கொடுத்தாரு, அவரை பழச்சிக்கிட்டாரு. இந்த இடத்திலே ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்திலே பாம்பை வெறுப்பதோ வைத்தியரை பாராட்டுவதோ தேவையில்லைங்கிறாரு. ஏங்க உயிரையே காப்பாத்திருக்காரு, பாராட்ட தேவையில்லைங்க. ஆமாங்க, பாராட்ட தேவையில்லைங்க. 2 பேருமே கருவிகள்ங்க. இவர் என்ன சொன்னாரு, பாம்பு கடிச்சா செத்து போயிடுவேன்னு சொன்னாரு. அது நடந்ததா? இன்னொரு சொல்லி வச்சிருக்காரு, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கடவுள் காப்பாத்துட்டோம் அப்படின்னு ஒரு 4 பேருக்கு சொல்லி வச்சிருக்காரு. ஆக இதுவும் நடந்துருச்சு, அதுவும் நடந்துருச்சு. அப்ப 2 பேருமே கருவிகள் தான், எல்லாமே அலை இயக்கம் தான். ஆக 750 கோடி பேரும் என்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்களோ, என்ன செயல் செய்து கொண்டார்களோ, அது அத்தனையும் போட்டு மோதி கலந்து எல்லாமே பிரதிபலிச்சு எல்லாம் உலகமே அலை இயக்கத்துல மோதும் போது எப்படி இருக்கும்? ஆக மிக துல்லியமா இருக்கும். அதுக்குதான் கர்மயோக கொள்கையில ஒண்ணு சொன்னாரு மகரிஷி. குடும்பத்துல, சமுதாயத்தில், உலக அரங்கில் ஏற்படும் தவறுகள், பழிச்செயல்கள் இவற்றிற்கு ஒரு தனி மனிதன் மீது பொறுப்பாக்கி அவர் மீது வெறுப்போ பகையோ அலட்சியமோ கொள்ள மாட்டேன். என்னங்க இது? அவர் மேல வெறுப்பு இருக்க கூடாதான், பகை உணர்வு கூடாதான், இதுனா கூட பரவாயில்ல, அலட்சியம் கூட பண்ணக்கூடாதான். என்ன பாருங்க. ஏனென்றால் எந்தவித குற்றத்துக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சமுதாயமும் அதிலிருந்து வர செயல் விளைவு தத்துவம் தான் காரணம் என்பதை நான் அறிவேன்.
என்ன அற்புதமான தத்துவம் பாருங்க. நடைமுறையில் முடியல. யாரும் வெறுக்காம இருக்க முடியுமா? பகை உணர்வு இல்லாம இருக்க முடியுமா? அலட்சியம் கொள்ளாமல் இருக்க முடியுமான்னா அந்த இறை இயக்கத்தை நிஜமாவே உணர்ந்து விட்டோம் என்றால், அந்த பிரம்ம ஞானத்தை நாம கேட்டு பிரம்ம ஞானியாக இருந்தோம் என்றால் இந்த உணர்வு நிச்சயமாக இருக்கும். அந்த நிலையில தான் அவர் பார்த்து நம்ம எல்லாம் பிரம்ம ஞானின்னு சொல்லியிருக்காருங்க. ஆக அந்த பிரம்மத்தை எப்படி இருக்குன்னு நாம நினைத்தோம்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 80 வயசு வச்சுங்க, 90 வயசுங்க, 100, 120 கூட வச்சுங்க. 120 வயதுல அதுக்கு முன்னால ஒரு 2 செகண்ட் மாதிரி ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆக இந்த மாதிரி செயல் விழுத்தத்தை அற்புதமா நடத்துனா யாருமே குறை சொல்ல முடியாது. இறைவனெல்லாம் பேசவே கூடாது, அதெல்லாம் தப்பே சொல்லக்கூடாது, குறையே சொல்லக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாதுங்க. நிஜமா அதனோடு சரண்டர் மட்டும் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நிஜமான சரண்டர், நிஜமான சரண்டர் ஆயிட்டோன்னா அதுக்கு பிறகு அது எடுத்துக்குங்க நம்முடைய வேலைகளை. அதுக்கு தான் மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரே ஒரு சான்ஸ். என்னங்க? ஒரே ஒரு சான்ஸ் இறைவனுக்கு கொடுத்து பாருங்க, எல்லாமே நீதான் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அவனுக்கு அந்த சான்ஸ கூட கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம அறிவை கொண்டு நான் பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், வெளியில எத்தனையோ செய்து நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு அறிவை கொண்டா நம்முடைய அறிவை பயன்படுத்தணும். இங்க லிமிட் இருக்கு. எல்லாம் அறிந்தது காலத்தையும் கடந்ததுங்கிறப்ப இந்த அறிவும் அந்த இயற்கையும் ஒன்றுதான் என்று அதனோடு சரண்டர் ஆகிவிட்டா இப்போது ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அந்தந்த நேரத்துக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி அழகா செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். கையை விட்டுறலாங்க. அந்த கையை விடுறதுக்கு பயமா இருக்கு. எதுவும் ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, எதிர்காலத்தில் இப்படி ஆயிடுமோ, இவரு ஆயிடுச்சே. எப்படிதாங்க அந்த இறை இயக்கத்தை பத்தி சொல்றது? முடியல, முடியல. இதுவரை எத்தனை பேர்கிட்ட என்னால ஒரு சாதாரண மனிதனுங்க இதுவரை எத்தனை ஞானி வந்திருக்கிறாங்க, எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் எத்தனை பேர், எத்தனை மொழி, எத்தனை மக்கள் இதே வேலையா இருக்கிறாங்க, இதே தத்துவமா இருக்கிறாங்க. எக்கச்சக்கமான புத்தகங்கள் ஆன்மீகத்திலே இருக்கின்றன. அத்துணையும் மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்காக வந்தது. மதம் தோன்றிய காரணமே மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்காக. ஆனா என்னாச்சு, இப்ப மதத்தின் பெயரால தான் இதுவரை உலகத்தை எடுத்து பார்த்தோம்னா மதத்தின் பெயரால தான் கொலைகள் அதிகமாக நடந்திருக்கின்றன. அப்ப மதத்திற்கும் மதம் போதித்ததுக்கு சம்பந்தமே கிடையாது. அதுதான் ஸ்ரீ வேதாத்திரி மகருடைய இயக்கம். அவரு சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுங்க, ஒரு மீட்டிங் போடுங்க. உலகத்தில் இருக்கிற மதம் எத்தனை மதம் இருக்கோ அத்தனை மதத்துல ரொம்ப பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க அத்தனை பேரையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு 10 கும்பிடு போடுங்க. 10 கும்பிடு போட்டு கேள்வி கேளுங்க. தெய்வம் என்பது ஒன்றா பலவா? ஒன்றுன்னா அது எது? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. அவங்க எல்லாம் உணர்ந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க அவ்வளவு பெரியங்க. அந்த பிரம்மம்ங்கிறது பிரம்மனான பிரம்மை பிடித்து விட்டதுங்கிறாங்கல்ல. பிரம்மை பிடிச்சிச்சு என்னங்க? பிரம்மை பிடித்து விட்டதுன்னா அவர் அப்படியே இருப்பார், அப்படியே ஸ்டில்லா இருப்பார், அவருக்கு எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியும், உழுக்கு அவ்வளவு தெரியும், எல்லாமே மறந்த பிரம்ம பிடிச்சு போச்சுன்னா அதுதான் அர்த்தம். மகரிஷா தான் சொல்வார். அதாவது அந்த நிலைக்கு போய்விட்டது என்றால் ஒண்ணுமே தெரியாது. குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு இறங்கி வந்து அந்த நிலை வந்ததுக்கு பிறகு, ஏன்னா அந்த அந்த இந்த இங்கே இருக்கக்கூடிய அறிவும் அதுவும் ஒண்ணுதாங்க. ரெண்டும் ஒண்ணானா என்னவுங்க? ஒன்றாகி விட்டது என்றால் அறிவு அறிவு ஒன்னாச்சுன்னா அறிவு இதை தெரிந்து கொள்வதற்கு ஒண்ணுமே இருக்காதுங்க. அப்புறம் எப்படி யூகம் பண்ணி ரொம்ப பேர் பேசுறாங்கன்னா
இந்த நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த நிலை எப்படி இருந்தது என்று யூகம் செய்தான் சொல்ல முடியுமே தவிர நேரடியா சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல்வேறு யூகத்தின் போது பேசும்போது இன்னும் ரொம்ப சிக்கலாயிருது. இப்ப அறிவு இங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது. அத சரண்டர் ஆகி வேலை செஞ்சா பிரச்சனை இல்லைங்க. சரண்டர் ஆகாமல் வேலை செய்யும் போது, இன்னும் விளக்கம் கொடுக்கும் போது உலகத்துல இன்னும் சிக்கல் அதிகமாகத்தான் செய்யும். அந்த மாதிரி இறை இயக்கம் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு முறை ஸ்ரீ வேதாத்திரி மகர்ஷில தியானம் பண்ணாங்க, துரியாதம் பண்ணாங்க, அப்படியே ஆழ்ந்து போயிட்டாங்க. எத்தனை பேர் அந்த நிலையை அடைஞ்சாங்கன்னு தெரியல, நான் சொல்ல முடியாது. யாருமே அடைஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அது தப்பு. அடைஞ்சிருக்கலாம். என்ன தெரியுங்களா, அதாவது தூக்கத்துல ஒண்ணுமே தெரியாது. அந்த போய் அந்த சுத்த வழியை போய் டச் பண்ணிட்டான், ரொம்ப நேரத்துக்கு இருந்துட்டா, தூக்கத்துல எப்படியே தெரியலையே அது போல அது ஒண்ணுமே தெரியாது. ஆனா வந்ததுக்கு பிறகு தூங்கணுமா அது மாதிரி நிலையானதான் அது துல்லியமா தெரியும். துல்லியமா கூட தெரியாது. வேற யாராவது வேணா சொல்லலாம், நீங்க இத்தனை பேரும் இத்தனை மணி நேரம் அங்க இருந்தீங்கன்னு வேணா சொல்லலாம். மகரிஷி அந்த மாதிரி துரியாதத்துல போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. காலம் கடந்த நிலை. காலம் ஒண்ணு இருக்கு இல்ல, கடந்த நிலைன்னா அதுல போயிட்டா காலமே கிடையாது. எப்போ சுத்தவெளி ஆரம்பிச்சதோ அதுக்கு அங்கேயே காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதுக்கு காலம் கிடையாது. எவ்வளவோ நேரம் ஆயிடுச்சு, போயாச்சு. திடீர்னு அந்த பிடரிக்கண்ண லேசா ஒரு வலி ஏற்பட்டது. அந்த வலி ஏற்பட்டதுக்கு பிறகுதான் இந்த உலகத்தையே அவர் வராது. அப்ப நினைச்சு பாக்குறாரு, எல்லா வினைப்பதிவும் முடிந்து விட்டது, இன்னும் என்ன வினைப்பதிவு இருக்கின்றது, இந்த வலி ஏற்படுகிறதே அப்படின்னு பாக்குறாரு. அப்பதான் உள்ளுணர்வு சொல்லுது, அப்பா உனக்கு இன்னும் உலகத்துக்கு ரொம்ப வேலை இருக்கு, அதுக்குள்ள நீ அதுல போய் கலந்து விடக்கூடாது அப்படின்னு உள்ள இருந்து இன்ஜெக்ஷன் வருது. அன்னைக்கே அவருக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அவரு போயிருக்கலாம். நான் வந்த வேலை என்ன, அதனோட திரும்ப அதனோட போகணும், முடிஞ்சு போச்சு. ஆனா அவர் அந்த மாதிரி நினைக்கல. தான் பெற்ற உணர்வு அத்துணை பேருமே பெற வேண்டுங்கிற நோக்கத்தோடு தான் ஒரே ஒரு தனி மனிதராக அது தன்னுடைய 50வது வயதுக்கு பிறகுதான் தீவிரமா ஈடுபடுறார், கடுமையான உழைக்கின்றார். அடுத்த 46 வருஷத்துக்குள்ளார அவர் என்னென்ன கனவு கண்டாரோ அதை கிட்டத்தட்ட அரைவாசி நேரடியா பார்த்துட்டார். அந்த மாதிரி என்ன அவரு அது தீர்மானம் செய்து எப்படி தனி மனிதனுடைய அமைதி வேண்டும் என்பது ஏங்கினாரோ அதை செயல்படுத்தினார். அதனால நான்லாம் சொல்லிலாம் புரிய வைக்க முடியாதுங்க. நான் துளி கூட உங்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை என்பதிலே நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். நான் ஒத்துக்கிறேன், முடியலைங்க. அவங்க அந்த ஏக்கம் இருக்கணும், அந்த மாபெரும் வீட்டு ஏக்கம், அந்த சுத்தவழி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு தாங்க முடியாத ஒரு ஏக்கம் இருக்கு. அப்பதான் அது இயற்கை கொடுக்கிறது. சாதாரணம், ரொம்ப சாதாரணமானதுதான், எளிமையாகத்தான் இருக்கின்றது. அப்ப அந்த இயற்கை எப்படி வெளியிலே நடத்தி கொண்டிருக்கின்றதோ, திடீர்னு மழை பெய்யலாம், சூறை காற்று வரலாம், சுனாமி வரலாம், போர் ஏற்படலாம், என்ன வேணாலும் வரலாம், நிலநடுக்கம் ஏற்படலாம், எரிமலை சீரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். யாருமே ஏன் இப்படி என்று கேட்கவே முடியாது, கொஸ்டின் பண்ணவே முடியாது. நீங்க எந்த கோர்ட்ல போட்டுக்குங்க, உலக கோர்ட்ல கூட போட்டுக்குங்க, ஆனா இதை பொறுத்தவரை யாருமே கேட்க முடியாது. நம்ம அனைவருக்குமே தெரியும், மகரிஷி அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரர்னு பார்த்தீங்கன்னா
1945 50 அவருக்கு 1000 தறி இருந்தது. ஒரு மாதத்துக்கு 1 lakh ருபீஸ் டேன் ஓவர்னா எவ்வளவு பெரிய பணக்காரர் இருப்பார். என்னாச்சு? அவர் லுங்கி வியாபாரம் செய்துட்டு இருந்தாரு. லுங்கி வியாபாரம் சரிந்து விட்டது. ஆகவே தன்னிடம் இருக்கக்கூடிய 1000 தறிக்காரங்க பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வடநாட்டு சேட்டுக்கிட்ட கடனை வாங்கி தொழில் நடத்தினாரு. வட்டி அதிகமாகி எல்லாமே லாஸ் ஆயிடுது. ஜப்தி பண்றாங்க. அந்த கட்டின துணியோட 2 மனைவியோட வெளியே வந்துட்டார் வீட்டை விட்டு. என்ன பாருங்க, இது யாருக்கு? நமக்கா? சாதாரண மனிதனுக்கா? பெரிய ஞானம் படைத்தவருக்கு, உலகத்திலேயே ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், உலக சமாதானம் கொண்டு வந்து ஏங்கினவருக்கு இந்த மாதிரி நிலைனா நமக்கு வர துன்பத்தெல்லாம் நினைச்சு பாருங்க. ஆனா நம்ம மட்டும் எனக்கு மட்டும்தான் ஏன் தான் இப்படி கஷ்டம் வருதோ அப்படின்னு புலம்புனா எப்படி இருக்கும்? ஞானிக்கு அந்த நிலைமை. ஒரு குடிசை வீட்டுல தங்குறாங்க. அன்று நன்றாக காற்று அடிக்கின்றது, மழை பொழிகின்றது. உடனே கூப்பிடுறாரு, ஏத்த மாதிரி உட்காந்துக்கலாம், எங்க பெட்டி எடுத்து வரேங்கிறாங்க. அது கூட நேரம் இல்லைன்னு 3 பேர் அங்க போய் உட்கார்றாங்க. அவங்க இருந்த குடிசை தண்ணீரிலே அடித்து செல்லப்படுகின்றது. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. என்ன மாதிரி துயர உணர்வு பாருங்க. அப்போது ஒரு கவிதை வருது. கவிதை எழுதக்கூடிய நேரம் அது. கவிதை வருது. இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு உலகிலே அனைவரும் எடுத்தாடும் காய்கள். அருள் புரிவான் பீத்தெறிவான் ஏனென்று கேட்பதற்கு உலகிலே பிறந்தார் எவரும் கிடையாது. உலகத்துல இன்னும் கூட ஒரு ஆளு கூட பிறக்கல. இயற்கையை புரிந்தாலும் சரி, இயற்கையோடு மாறினாலும் சரி, இயற்கையோடு சரண்டர் ஆனாலும் சரி, கேட்கறதுக்கு ஏன்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இந்த பூமியில இல்லைங்க. என்னங்க அநியாயமா இருக்குது. ஒருத்தர் கூட ஒண்ணுமே கேட்க முடியாது. ஏங்க? அது மிக துல்லியமா நடத்துங்க. என்ன அற்புதமா நடத்துது? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நேரத்துல அவருக்கு வந்து ஒரு கவிதை வருதுன்னா அவர் எப்படி அமைந்தவர் இருப்பார் பாருங்க. நிஜமாகவேங்க நன்றாக நினைவில் வைத்துக்கணும். நமக்கு ஒரு துன்பம் இறைவன் கொடுக்குறான்னா அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு, இதுவரை உலகத்தில் எழுத எல்லாமே எடுத்து பாருங்க, அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு வாங்க. ஏற்றுக்கொண்டு இது மாதிரி யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவங்க அந்த துன்ப போக்குறதுக்கு உதவி செய்வாங்க. ஏனென்றால் தனக்கு வந்த துன்பத்தை அனுபவித்த காரணத்தை இது மாதிரி யாருமே துன்பம் அனுபவிக்க முடியாது. அது மாதிரி எக்கச்சக்கமான செயல்லாம் அவங்க செய்வாங்க. அப்ப எதுக்காக இயற்கை நம்ம அந்த நபரை மட்டும் குறிப்பிட்டு அந்த துன்பத்தை கொடுக்குது? இது மாதிரி கடவுள் வந்து குறை சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் புரிந்த ஒரு உதாரணம். உலகத்தில் எக்கச்சக்கமான ஃபேமஸான புகழ்பெற்ற கிரிக்கெட்டர், கிரிக்கெட் வர உலக புகழ்பெற்ற எவ்வளவு பேர், உலக புகழ்பெற்றவங்க. அப்படியே வந்து அவங்கள வந்து கடவுள் சொல்றாங்க. இது கிரிக்கெட்டுடைய கடவுளா? இந்த கடவுளையும் அந்த கடவுளையும் நீங்க பாருங்க. இந்த சமீபத்தில் இந்த ஐபிஎல்ல கூட ஒரு ஆளு உள்ள ஓடி வந்துட்டாரு. யாரை பார்க்க தெரியுங்களா? தோனியை பார்க்கறதுக்கு. MS தோனி காலில் விழுந்து கும்பிடுறாருங்க. ஏன்னா அவரு தான் கடவுளாம். அவருக்கு எப்படி கடவுளா தெரியாதா இருப்பார்? எத்தனை புகழ் பெற்றவங்க எல்லாரும் விளம்பரம் பண்ணி எக்காச்சக்கமா காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் துன்பத்தை கொடுக்கறதுக்கு அது செலக்ட் பண்ணல. இப்ப சமீபத்துல 3 கிரிக்கெட் வீரர்கள் இதுதான் சரியானது அப்படின்னு விளம்பரம் கொடுக்குறாங்க. எதுக்கு? மியூச்சுவல் ஃபண்டுக்கு இதுதான் சரியானது அப்படின்னு சொல்லி 3 பேரும் எக்கச்சக்கமான காசு. ஆனால் இந்த யுவராஜ் சிங் இருக்காரு பார்த்தீங்களா, அற்புதமா விளையாண்டவர். 6 பால் 6 சிக்ஸர் அடிச்சவர். அவருக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு. ஏங்க உலக பெற்ற கிரிக்கெட் வீரர் இருக்கிறாங்க. ஏங்க இயற்கை யுவராஜை மட்டும் செலக்ட் பண்ணி அவருக்கு கேன்சர் கொடுத்தது? அவருக்கு கேன்சர் வந்தது. அவரு கஷ்டப்பட்டாரு, கியூர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் கேன்சர் ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து யாருக்கெல்லாம் கேன்சர் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாரு. இதுதாங்க ஒரு தனி மனிதனுக்கு வரக்கூடிய துன்பம்னா என்னன்னு பார்க்கணும். அப்ப நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது என்றால் அதுல இருந்து எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு கற்றுக்கொண்டு, இது போல உலகத்தனை எத்தனை மக்கள் இருக்கின்றார்களோ அத்தனை மக்களையும் துன்பத்தை போக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு துன்பம் கொடுக்கப்பட்டது. ஆக என்ன கருணை பாருங்க. அப்போ துன்பம் வந்ததுனால என்ஜாய் பண்ணீங்க. ஏங்க ஏங்க நீங்க துன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்களா?
நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், நைட்டு தூக்கத்துல இருந்தா தூக்கமே வர மாட்டேங்குது, ஏன்னா போட்டு பாடா படுத்துது, நீங்க போய் துன்பத்தை போய் என்ஜாய் பண்ண சொல்றீங்க. ஏங்க, அந்த துன்பம் கொடுக்கலன்னா யாராவது இயற்கை நோக்கி போவாங்களா? யாராவது கடவுளை நினைப்பாங்களா? அந்த பவரை தெரிஞ்சிக்க முடியுமா? அப்போ இன்பத்திலே இருக்கும்போது எச்சரிக்கையா இருக்கணும். துன்பத்தை பார்த்தா ஆகா கரெக்டு, அந்த இயற்கை இந்த மாதிரி கொடுத்துதான் என்கிட்ட சீக்கிரம் வாடான்னு சொல்றதுக்கு தாங்க இந்த மாதிரி கொடுக்குது. ஏதோ நமக்கு மட்டும்தான் உலகத்திலே துன்பம் ஏற்பட்ட மாதிரி நினைச்சுக்க வேணாங்க. ஆக துன்பம் கொடுத்தோம்னா நிச்சயமா அங்க ஏதோ விஷயம் இருக்குது, நீங்க சூப்பரான ஆள்னு அர்த்தம், அற்புதமான ஆள்னு அர்த்தம், இயற்கை நோக்கி சென்று கொண்டிருக்குன்னு அர்த்தம். நீங்க அத்தனை பேரையும் இயற்கையில கொண்டு போறது நீங்க உதவி செய்ய முடிய பெரிய ஒரு ஆள்னு அர்த்தங்க. இந்த மாதிரி புரிஞ்சு பாருங்க. இவங்க தாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, இதுவரை ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி இவங்களே சொல்லியிருக்கிறாங்க, இதுவரை உலகத்தில் இருக்கிற ஞானிகள் அத்தனை பேரும் எடுத்து பார்த்தனா ஒரு ஆள் கூட சுகபோகத்தில் இருந்து ஞானம் அடைந்ததா சரித்திரமே கிடையாது. நீங்கள் ஞானம் அடைய வேண்டும் என்றால் நீங்க துன்பப்பட்டாதான் ஞானம் அடைய முடியும். ஞானம் அடைவதற்கு துன்பங்கள் ஹெல்ப் பண்ணுது. இன்பம் மயக்கிரும். ஸ்ரீ பகவத் ஐயா அவங்க குறிப்பிட்டிருப்பார், நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் சாதாரணமாக நினைத்திட வேண்டாம். அந்த துன்பமும் துயரமும் அளப்பரிய ஆற்றல் படைத்தது. இதை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டார் என்றால் ஒட்டுமொத்த துயரத்திலிருந்து ஒருவர் விடுபட முடியும். இன்பங்கள் ஒருவனை பித்தனாக்கும், துன்பங்கள் ஒருவனை புத்தனாக்கும். இன்பம் மேலும் மேலும் அனுபவிக்கும் போது புலன் கெட்டு போய் அவங்க இன்னுமே செய்ய இன்பம் உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாதுங்க. இன்பம் ஓஹோ இதே மாதிரி இன்பம் வச்சு என்ன ஆகணும் ஒரு எச்சரிக்கை உணர்வு வேணா கொடுக்குமே தவிர துன்பம் மட்டுமே புத்தனாக்க முடியும். புத்தர் ஆகணுமா? நீங்க ஞானி ஆகணுமா? வரக்கூடிய துன்பத்தை தீதும் நன்றும் பிறர் தர வாரா? துன்பம் வந்தா செய்யாம வந்திருக்குமா? கற்பூரத்துல போய் நீங்க நெருப்ப வைக்கிறீங்க, உடனே பத்திக்கிட்டு எரியுது. பச்சை வாழை மட்டும் இருக்கு, போய் நெருப்ப வைங்க, அது எரிய முடியுமா? ஏன்? ஏற்பின்றி தீ அண்டா, பவர் இருப்பு என்று துன்பங்கள் எழா. ஏற்கனவே இருக்கு, அவ்வளவு துல்லியமா அலையகத்தில் நடத்திக்கிட்டு இருக்குதுங்க. சரிங்க, எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. சரி, இங்க பிரபஞ்சத்தெல்லாம் என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ, இயற்கை எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றதோ, யாரு எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ, எந்த மாதிரி புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ, புரிஞ்சோ புரியலையோ அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இயற்கை எடுத்து பண்ணவே முடியாது. அதுக்காக இயற்கை எடுத்து ஒண்ணும் பண்ணாலும் சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது. நம்முடைய முயற்சியை முழு முயற்சியை செய்து நல்ல காரியங்களை பிறருக்கு துன்பம் கொடுக்காமலையும் துன்பப்படுறவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்முடைய கடமையை அறிவை பயன்படுத்தி மேலும் மேலும் ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும், நல்லது செய்துக்கிட்டே இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். எந்த மூளை நினைத்து கொண்டிருக்கின்றதோ அந்த மூளை தான் இயற்கை பயன்படுத்தி அவரை கருவியா பயன்படுத்தி உலகத்துக்கு நன்மை செய்ய வைக்கும். அந்த மாதிரி ஆற்றல் கொடுக்கும். தனியா பணமோ திறமையோ ஆற்றலை தேவையில்லாத நினைத்தாலே போதுமானது. அந்த மூளையை தான் இயற்கை பயன்படுத்துங்க. ஆக நாம் ஒரு தயாரான நிலையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், நன்மையே செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தாலே போதுமானது. புறத்துல அந்த மாதிரி காரியத்தை செய்யணும். ஓகே, அண்டத்தில் என்ன இருக்கின்றதோ அப்படியே இந்த பிண்டத்தில் இருக்கின்றது. இந்த மாதிரிலாம் இதுவரை எவ்வளவோ பேசி இருக்கிறாங்க, தத்துவம் பேசி இருக்கிறாங்க, எத்தனையோ மகான்கள் பேசியிருக்கிறாங்க. எங்க சூப்பரா பேசுனீங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா தூங்கி எழுந்து விட்டால் மறந்துவிடும். அதன் காரணமாக அண்டத்தில் இருக்கின்றது, பிண்டத்தில் இருக்கின்றது என்றால் நம்முடைய மனதிலே இருக்கின்றது, அறிவாக இருக்கின்றது. தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் தி காட். ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்னது, மனதனுடைய மறுமுனை மனிதன் என்றால் அதனுடைய அடுத்த முனையிலே தெய்வமாக இருக்கின்றது. அதே தத்துவத்தை இப்ப வேற வகையில ஸ்ரீ பகவத் ஐயாவை பயன்படுத்தி அதையே இப்போது பார்க்கலாம். எப்படி என்றால்
நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்யக்கூடாது. இன்பம் இருக்கின்றது என்றால் அந்த இன்பத்தை நீடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் முடியாது. அதே போல துன்பம் போக வேண்டும் என்று முயற்சி செய்தோம் என்றால், உடனடியாக நீக்க வேண்டிய முயற்சி செய்தால் இங்கு மேலும் சிக்கலாகி விடுகின்றது. அந்த சரண்டர் ஆவதில் ஒரு சிம்பிளான தத்துவம் புரிந்தால் போதும். நாம் யாரிடமும் சரண்டர் அடைய வேண்டாம், நம்முடைய மனதோடு சரண்டர் ஆகிட்டா போதும். என்னவென்றால், நமக்கு வரக்கூடிய உணர்வுகளை எதிர்த்து போராட தேவையில்லை. தாமாக தோன்றிய உணர்வுகள் தாமாகவே சரியாகிவிடும். அதை சீரமைக்கக்கூடிய முயற்சியை நாம் செய்தோம் என்றால் அந்த முயற்சியை அதற்கு ஒரு உயிர் கொடுத்துவிடும். ஏனென்றால் எந்த உணர்வா இருந்தாலும் சரி, அது வந்ததுக்கு பிறகுதான் நமக்கே தெரியும். ஆக இறந்ததுக்கு பிறகுதான் நமக்கே தெரியுது. அதை வைத்துக் கொண்டிருக்கும்போது அதற்கு நாம் உயிர் கொடுக்கின்றோம். பெரிய போராட்டமாக மாறிவிடுகின்றது. ஒரு ஜென் கதை ஒண்ணு. ஒரு இறக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு பாம்பு இருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களிலே இறக்க போகின்றது. அது மாதிரி அது அடிபட்டுருச்சு. அது மெதுவாக ஊர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சின்ன குட்டி குரங்கு அதை பார்க்குது. அதுக்கு அது ரொம்ப போறது வேடிக்கையா இருந்துச்சு. டக்குன்னு அதை போய் கையில பிடிச்சது. உடனே பாம்பு சீறி பல்லை காட்டி கொண்டிருக்கின்றது. அதை அந்த குட்டி குரங்குடைய கையில சுத்திக்கிட்டு அது சீருது. இப்ப பாம்புக்கு என்ன, இது குரங்கு குட்டிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. எல்லா குரங்குகளும் சேர்ந்து விட்டன. இது ரொம்ப விஷயம் உள்ள பாம்பு, அவ்வளவுதான், உன்னை போட்டு தள்ளிடும், நீ எப்போ கையை பிடி விடுறையோ அப்பவே உன்னை போட்டு தள்ளிடும், அவ்வளவுதான், முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலைஞ்சு போயிடுச்சுங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கையை விட்டானா போச்சு, கொத்திடும். கொத்திட்டு அவ்வளவுதான், இறக்க வேண்டியதான். எல்லாரும் போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஞானி வருகின்றார். பார்க்கிறாரு, பக்கத்துல வராது. நடந்த நிலைமையை புரிந்து கொண்டார். இப்பதான் பாம்புக்கு ஒரு நம்பிக்கை தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்ட நிலையிலே ஒரு ஞானி வரார் அப்படின்னு பார்க்குது. அவர் என்ன சொல்றாரு, அத கீழே வீசுங்கிறார். ஐயோ, நான் கீழே வீச மாட்டேன், அது வீசுனா அது என்னுடைய கொத்திரும் அப்படின்னு குரங்கு சொல்லுது. ஞானி திரும்ப சொல்றாரு, அது ஏற்கனவே செத்து ரொம்ப நேரம் ஆச்சு, அது கீழே போடுங்கிறாரு. அந்த குரங்கு குட்டியும் பயந்து கொண்டே அதை போட்டது. நிஜமாகவே ஏற்கனவே இந்த குரங்கு பிடியில அந்த பாம்பு ஏற்கனவே செத்து விட்டது. இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தான வேலை பண்ணாதுன்னு ஞானி போயிட்டாரு. இந்த கதையில் இருந்து என்னவென்றால், இறந்து போனதை நினைத்து கொண்டு ராத்திரி பகலா எத்தனையோ வருடமாக தூங்காம இருக்கிறவங்க எத்தனை பேரு, முடிஞ்சு போன விஷயத்த கையில பிடித்து கொண்டு இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இல்லைன்னா எதிர்காலத்துல இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று கவலைப்படுறவங்க, இது மாதிரி கெட்டியா பிடித்து கொண்டு கஷ்டப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. உலகத்துல இந்த மனதை மட்டும் புரிந்து கொண்டு அதை ஃப்ரீயா அப்படியே விட்டு ஆறு போல ஓட விட்டு அங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும், உலகத்துல அவ்வளவு பேரு மனதின் மூலமாக அவ்வளவு கஷ்டப்படுறோம். ரொம்ப பாவம். ரொம்ப இந்த சாதாரண மிக எளிமையான புரிதல் வந்துவிட்டால் போதும். அதை பொறுத்தவரை நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை, சீரமைக்க தேவையில்லை. அந்த சீரமைக்கக்கூடிய தன்மை இயற்கை, அந்த ஆற்றல் இயற்கை தன்னகத்தை வைத்திருக்குதுங்க. ஒரு தீய விளைவு தீய செயல் செய்யணுங்கிற உணர்வு ஏற்பட்டதுன்னா அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றோம். ஏங்க, தீங்கான செயல் அது மாதிரி என்ன ஏற்பட்டால் செயல்பட்டு விட மாட்டோமா? அது மற்றவங்களுக்கு துன்பம் ஆயிடுமே? அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த உணர்வு ஏற்பட்டவனையே நம்முடைய அறிவின் மூலமாக அதற்கு அங்கீகாரம் கொடுத்தாதான் செயலா மாறும், இல்லை என்றால் செயலாக மாறாது. வீட்டுல விளக்கேத்துறோம், பஞ்சு இருக்கு, எண்ணெய் இருக்கு, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வைக்க கூடாதுப்பாங்க. ஏன்னா ஈஸியா பத்திக்கும். ஃபர்ஸ்ட் குச்சி எடுத்து பஞ்சில் வைக்கிறீங்க, ஏற்கனவே எண்ணெயில ஊறி இருக்கு, வைக்கிறீங்க, எரியவே மாட்டேங்குது, ஒரு குச்சி வேஸ்ட் ஆயிடுது. இன்னொரு குச்சி எடுத்து தான் பொருத்த வேண்டியதா இருக்கு. ஏன்? கொஞ்சம் நேரம் ஆகும். அதே போலதான் உணர்வு ஏற்பட்டதுன்னா
நாம அங்கீகாரம் கொடுத்தாதான் செயலாமே வருமே தவிர, இல்லை என்றால் செயலாக மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. என்ன ஏற்பட்டோம் அது நடந்து பயப்படவே தேவையில்லை. ஏனென்றால் அதனுடைய ஆயுள் அரை வினாடி தான். ஆகவே அதை சரி செய்ய முயற்சி செய்தோம்னா இன்னும் சிக்கலாயிரும். கோபம் வரக்கூடாது, அது வரக்கூடாது, இது வரக்கூடாது, நெகட்டிவ் தாட் வரக்கூடாது, அப்படி இப்படின்னு நாம போராடணும்னா இன்னும் மன போராட்டம் அதிகமாயிடும். நாம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, அப்படியே சரண்டர் ஆயிடலாம். நம்முடைய மனதோடு சரண்டர் ஆயிடலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுதும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அது இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக இயற்கையோடு எதிர்த்து போராட முடியாது. அதே போல இந்த இயற்கையோடு எதிர்த்து போராடாம இருந்தோம்னா, நம்முடைய மனதோடு சரண்டர் ஆயிட்டோம்னா தானாவே சரியாயிரும். ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கலாம். எந்த இதுவுமே வராதுங்க. அற்புதமா அழகாக இருக்கலாங்க. சுத்தவெளி அசைந்து விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி நிலமாகி ஓரறிவு தாவரம் முதல் 6வது அறிவு பெற்ற மனிதனாக இதிலே 700 கோடி பேர் அதுல வினைப்பயில திரும்ப திரும்ப பிறந்து இன்னும் அப்படியே நகர்ந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எங்க? இந்த பூமியில மட்டுமே. இது மாதிரி வேற ஏதாவது பூமி இருக்கா? இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எதுவுமே சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய மனதுக்கு மட்டும்தான் இது அத்தனையும் அற்புதமான உணர்வுகளை படைத்து ரசிக்கக்கூடிய தன்மையை படைத்து கஷ்டப்படக்கூடிய தன்மையும் படைத்து என்ன அழகா அந்த மன இயக்கம், அந்த மன இயக்கம் இறை இயக்கம் ரெண்டுமே ஒண்ணுதாங்க. ரெண்டையுமே எடுத்து எதுவுமே செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. அந்த அளவுக்கு ஃப்ரீ ஆயிருங்க. எப்படி இத்தனை மாற்றம் நடந்து தொடர்ந்து அந்த இயற்கை போய்கொண்டே இருக்கின்றதோ பாருங்க. இந்த ஒரு செகண்ட உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகள், கோடிக்கணக்கான மனிதர்கள, கோடிக்கணக்கான உணர்வுகள் தொடர்ந்து போயிட்டே இருக்குதுங்க, நகர்ந்து கொண்டே இருக்குதுங்க. ஒரு இது இருக்கிற மாதிரி இன்னொரு நிமிடமே கிடையாது. பிரபஞ்சமே ஒரு இடத்துல ஒரு செகண்ட்ல இருக்கிற மாதிரி இன்னொரு செகண்ட் அதே கிடையாது. எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கின்றது, ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இயற்கை மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. யாரை பத்தியும் கவலையே கிடையாது. அது பாட்டுக்கு நகர்ந்து கொண்டே இருக்குதுங்க. தொடர்ந்து போயிட்டே கணத்துக்கு கணம் போயிட்டே இருக்குங்க. அப்படி அற்புதமா நடத்துது. அதே போலதான் நம்முடைய மனதை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. கோபம் இல்லாம இருக்கணும், அப்படி இல்லாம இருக்கணும் நம்ம நினைக்கலாம். இது நம்முடைய ஆசை. ஆனால் நம்முடைய இயல்பு வேற மாதிரி இருக்கே. கோபிச்சு கூடாதுன்னா அது வருது. அப்ப இயல்பை எடுத்து போராட முடியுமா? இயல்பை எடுத்து போராட வேணாம். அது இயற்கை அப்படின்னு விட்டு பாருங்க. கொஞ்ச காலத்துல கோபமே வராது. வந்துதான் அதை செயல்படுத்துறதுக்கு அறிவை கொண்டு யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருங்க. ஆனால் எனக்கு கோபமே வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாள் தியானம் பண்றேனே, எனக்கு இந்த மாதிரி எண்ணம் எப்படி ஏற்படலாம் அப்படின்னு குற்ற உணர்வு அந்த குற்ற உணர்வு வேணாம்னு போராடக்கூடாது. அப்ப இன்பம் வந்தது என்றால் இன்பத்தை நீடிக்க வேண்டும் என்று போராடம் கூடாது. துன்பம் வந்தது என்றால் துன்பத்தை உடனடியா போக்கணும் அப்படிங்கிறது இல்லாம, எதுவுமே இல்லாம அப்படியே முழுமையை ஏற்றுக்கணும். அந்த உணர் மனதின் மூலமாக ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்ட காரணத்தினாலே மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிடும். அந்த உணர்வுகள் ஓடிடும். ஏன்னா மனனுடைய தன்மையே உருண்டோடும் இயல்புடையது, மாறக்கூடிய தன்மையுடையது. மனம் என்பது பொருள் அல்ல, தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அது மாறிட்டே இருக்கும். அதை புரிந்து கொண்டு நம்ம ஒன்றுமே செய்யவில்லை என்றால் இப்ப என்ன ஆகும்? இந்த உணர்மனம், அடிமனம், ஆழ்மனம் அத்துணையுமே இந்த நம்முடைய இயல்புக்குள்ள மாறிடுங்க. இதை புரிஞ்சுக்கலன்னா ஒருத்தரோட இயல்பை மாற்றுவது கடினம். ஏங்க, நம்ம இயல்பை மாற்ற முடியாது, இன்னொரு ஆளோட இயல்பை மாற்ற முடியுமா? அதுவும் முடியாது. ஆனா இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இது போய் அடிமனத்தை தாக்கி ஆழ்மனத மாற்றம் ஏற்பட்டு இந்த ஆழ்மனம் அடிமனம் உணர்மனம் மூன்றும் ஒன்றாகி ஒரு சேர ஓடும். இந்த இடத்துல எப்படி இயற்கை தொடர்ந்து ஓடுகின்றதோ அதே போல நம்முடைய மனதும் அடைவிடம் இல்லாத ஒன்றாக, எதிர்காலமே கிடையாது, இறந்த காலம் கிடையாது. இறந்த காலம் முடிந்து போனது ஒன்று, எதிர்காலம் என்பது இன்னும் வரவில்லை. நிகழ்காலம் இருக்கின்றது. நிகழ்காலத்திலே வாழ்வதற்கு என்ன செய்யணும்? ஏங்க, அதுக்கு ஒண்ணு செய்யணும். நிகழ்காலத்துல இருக்கிறான், இது ஒண்ணும் செய்ய தேவையில்லையே.
அதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்றால் இயற்கை அப்படியே பிரவகித்து, எப்படி இயற்கை தொடர்ந்து நகர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றதோ, அற்புதமாக ஓடிக்கொண்டிருக்கின்றதோ, அதே போல நம்முடைய மனமும் அடைவிடமே இல்லாம தொடர்ந்து பிரவகித்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதாவது அதுக்கு எல்லையே கிடையாது, முடிவிடமே இல்லாத நிலையில நம்முடைய மனம் போயிடும். இயற்கை மனம் ஒன்றாயிரும். அந்த இறை இயக்கமும் இந்த மனதனுடைய இறை இயக்கமும் ரெண்டுமே ஒன்றுதான். அதனால அந்த எதிர்காலத்துக்கு போறோமோ, இப்ப எந்த நிலையில இருக்கோமோ அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டு, எங்கே ஒரு இலக்கு அமைத்தீர்கள் என்றால் அங்கு போராட்டம் ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு இலக்கு அமைத்து அது வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் நமக்கு வேண்டியது கிடையாது அப்படின்னு தோணும். அப்படியே அடைந்து விட்டா கூட அந்த இலக்கை அதை நிலை பெறுவதற்கு அங்க போராட்டம் ஆரம்பிச்சிருங்க. என்னதான் பண்றது? சொல்லியிருக்கார் ஸ்ரீ வேதாத்தின் மகரிஷி, அதுவானால் அதுவே சொல்லும், அது தெரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி விட்டாவே தெரிஞ்சு போயிருங்க. சரிங்க. நிறைவாக என்னவென்றால், போர் இல்லாத நல்லுலகத்தை உருவாக்க வேண்டும். எல்லோரும் சர்வசாதாரணமா நான் பேசக்கூடியது தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி. இது தத்துவமாக இல்லாம நேருக்கு நேர் அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மன உணர்வை ஏத்து போராடாம ஒரு ஆறு போல ஓட விட்டு விட்டோம் என்றால் அந்த இடத்த மனதை கூர்ந்து பார்த்தோம்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. எத்தனையோ மகான்கள் தன்னுடைய மனதை பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே கிடையாதோ, அதே போல நம்முடைய மனதும் ஒண்ணும் இல்லாம இருக்கும், நிர்வாணமா இருக்கும். இதுதான் அந்த நிலை. எத்தனை பேர் அந்த நிலையை அடைகின்றார்களோ அதை பொறுத்து அவங்க உடல்ந்து வரக்கூடிய அழிவின் காரணமாக, காந்த மாற்றத்தின் காரணமாக உலகம் முழுதும் விரிந்து சென்று அது அப்படியே மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லை என்றால் வேற யாரையும் குறை சொல்ல முடியாது. அந்த போரில்லா நல்லுலகத்தை இதை தவிர வேற வகையில செய்ய முடியாது. அடுத்ததாக இந்த போதையில்லா தமிழகத்தை நாம ஏற்படுத்தணும். நம்முடைய இளைஞர்களை மதுவுக்கு அடிமையாக இருக்கிறவங்கள மீட்டெடுக்கணும். நம்முடைய இளைஞர்கள் அது போகாம நம்ம ஏதேனும் முயற்சி பண்ணணும். இந்த இடத்துல நம்மளால முடியாதுன்னு சரண்டர் ஆயிடக்கூடாது. நிச்சயமா நம்மளால முடியும். தீவிரவாதிகள் இன்னும் என்னமோலாம் திட்டமிட்டு கெட்டது பண்ணு பிளான் பண்ணியே வெற்றிகரமா முடிக்கிறாங்க. ஏன் நமக்கு அந்த மாதிரி ஆற்றல் கிடையாது? இந்த இடத்திலே நம்முடைய ஆற்றலை பயன்படுத்தணும். அந்த அந்த துன்பத்தை பாத்தீங்களா, அந்த துன்பத்தை, அந்த வலியும் வேதனையும் நாம உணரணும், மறந்துடக்கூடாது. கள்ளக்குறிச்சியில 65 பேர் இறந்து, ஒருத்தர் 2 பேர் 65 உயிர். சாதாரணமான உயிருங்கிறது 65 பேருங்க. நிஜமாகவே அந்த வலியும் வேதனை, யாரு ஒருத்தர் பிறருடைய துன்பத்தை எப்படி துன்பப்பட்டாங்கன்னு ஃபீல் பண்ண அந்த துன்பத்துக்கே போயிடுவாங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அந்த மாதிரி உலக மக்கள் துன்பப்படுறதை கண்டுதான் தாங்க முடியாம தான் இந்த உலக சமாதானம் வரணும்னு 24 மணி நேரம் ஆயராது பாடுபட்டார். அந்த வேதனை பாரு. அவன் ஏன் அதை போய் குடிக்கிறான், போனா போயிட்டு போறான், விதி அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அந்த வலி வேதனையை உணரணும். அது இயற்கை துல்லியமானது நடத்திட்டோம். அது நடத்துறதுக்கு மாற்று ஏற்பாடு நம்ம என்ன செய்யணும்? இந்த தத்துவத்தை புரிய வைக்கணும். இன்ப நாட்டத்துக்கு போகாம என்ன பண்ண முடியுமோ, இது தனியா இப்படிதான் பண்ண சொல்ல முடியாதுங்க. அவங்க சிந்தனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புது புது ஐடியா வரும். ஆனா அந்த போதையில்லா தமிழத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நம்ம தீவிரமாக ஏதாவது நம்ம நினைக்கணும், செயல்படுத்தணுங்க. அது எப்படி வேணா நடக்கிறது, தானா செய்யணும்னு விடக்கூடாது. மனதை பொறுத்தவரை எதுவுமே செய்ய தேவையில்ல, தானா சரியா போயிடும். ஆனா புறத்தை பொறுத்த நம்ம செயல் செய்தே தீரணும். இதுக்கு ஏதாவது நம்ம செய்யணும். ரொம்ப பேர் திங்க் பண்ணணும், அதுவே நினைப்பா இருக்கணும், இருந்தது மாற்றணும். ஏங்க அத ஒரே ஒரு ஆளு போயிட்டாவே குடும்பத்தவன் போனா என்ன ஆகும்? அப்படியே இளைஞர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்ன ஆகும்? சமுதாயமே சீர்கடைஞ்சிருங்க. யாருக்காவது பொறுப்பு இருக்கா?
யாருக்குமே பொறுப்பு இல்லையே. வேணாம், துறையே சொல்ல வேணாம். நாம அந்த பொறுப்பை எடுத்துக்கலாம். அந்த போதையில்லா தமிழத்துக்கு என்ன பண்ணணும்? அதிகமான பேருக்கு தமம் கொடுக்கலாம், தற்சூழலை கொடுக்கலாம், இதை புரிய வைக்கலாம், இந்த உணர்வுகளை எதிர்த்து போராடாம இருக்கலாம். தீய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இதை புரிந்து என்னதான் இந்த பழக்கத்துக்கு அடிமையிடம் ஒரு குறிப்பிட்ட பிறகு அவங்க திரும்பினா கூட முடியாது. ஆனால் இந்த உணர்வை மட்டும் கொடுத்துட்டோம்னா என்னன்னா, ஒரு தண்ணி போலாம் ஒரு உணர்வு வச்சுக்கங்களேன், அந்த உணர்வுக்கு கண்டுக்காம விட்டா கொஞ்சம் சரியா போயிடும். ஏன்? ஆனா இத உணர்வு ஏற்பட்ட உடனே அது போட்டா எப்படி இருக்குன்னு நினைத்த மறுகணத்திலேயே மூளையில இந்த பதிவுகள் நரம்புகளுக்கெல்லாம் ஒரு ரசாயனத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு மட்டும் போட்டலாம்னு போயிட்டு நாளை வந்து சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டு என்ன போயிட்டே இருக்கு. ஆனால் அந்த குற்ற உணர்வு முடிஞ்சு போச்சு, அதை பத்தி நினைக்கவே வேணாம். இனி எப்படி இருக்கணும், அந்த உணர்வுகளை எடுத்து போராடக்கூடாது அப்படின்னு சரியான புரிதல் இருந்தா எந்த மாதிரி தீய பழக்கமாக இருந்தா கூட அது வந்து வெளியிலே வர முடியும் என்று கூறி வாய்ப்படுத்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி, இவ்வளவு நேரம் என்னை பேச வைத்த அத்துணை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். சிறப்பு சிறப்பு, மிக சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். இறை இயக்கம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு தலைப்புல வந்து மிக அருமையாக சிந்தனையை கொடுத்த ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எல்லா உதாரணங்களுடன் ரொம்ப தெளிவா அதை வந்து புரிய வச்சாங்க. ஒரு பாம்பு கதையில இருந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. யாருக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்றோமோ அது நமக்கு தான் ஃபர்ஸ்ட் செயல்படும், அதுக்கப்புறம் தான் அது மற்றவங்களுக்கு வந்து செயல்படும்ன்றது வந்து நமக்குள்ளேயே அது பதிவா இருக்கு அப்படின்றதையும் ஐயா வந்து ஒரு கதையில ரொம்ப தெளிவா சொன்னாங்க. உலகநல தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உலகநல தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உலகநல தொண்டன் மனோகரன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கலாங்களா? தாராளமாங்கம்மா, வச்சுக்கலாங்கம்மா. சரிங்க ஐயா. அன்பர்கள் யாராவது ஐயா கிட்ட கேள்வி கேட்க இருக்கீங்களா? ஜெயஸ்ரீ அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்துருக்கமா, ஒன் டைம் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஜெயஸ்ரீ அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் சார். அருமையான பேச்சு, நீங்க ஈஸியா சொல்லிட்டேங்கோ. ஒவ்வொரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ்வளோ ஆழமான கருத்துக்களா இருக்கு. எனக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஒண்ணு என்னன்னா, எல்லாருடைய கஷ்டங்களையும் புரிஞ்சுக்கோங்கன்றீங்கோ. சில பேர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு வேலைக்காரங்களை இது பண்றாங்கல்ல, அவங்களுக்கு அதிக சலுகைகள் கொடுத்து அவங்களையும் ஒரு பர்சனா நம்ம வந்து மதிச்சு அவங்களுக்கு நல்ல விதமா செய்யும் போது நம்ம கிட்டயே அவங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்றாங்க. இத வந்து எப்படி கையாள்றது? இது இது நம்ம மேல தப்பா இல்ல அவங்களையும் அது இது இது ஒரு ஒரு கொஸ்டின் எனக்கு. அடுத்தது வந்து சரணாகதின்றீங்க. அந்த சரணாகதி வந்து வாயால சொல்லணுமா, அது எப்படின்ற எல்லாரும் சரணாகதி சரணாகதின்ற அதை எப்படி செயல்முறையில பண்றதுன்றது புரியவே மாட்டேங்கிறது. முதல் கேள்விங்கம்மா, ஆல்ரெடி ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லிட்டாங்க, யாரிடமிருந்து எதையும் எப்போதும் எதிர்பார்க்க வேண்டாம். நாம ஒண்ணு செய்யறோம்னா நமக்கு அவங்க மூலம் ஏமாற்றம் வருதுன்னா நம்மிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு அர்த்தங்க. என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க, எப்படி வேணாலும் இருக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி கவலையே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது நன்மை மட்டும்தான்.
அந்த மாதிரி நம்மை மட்டும் செஞ்சோம்னா நம்மளை தடுக்கிறதுக்கு ஏன் செஞ்சேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆக எதிர்பார்க்காம பரவாயில்ல, ஏமாத்தினாலும் பரவாயில்ல. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுங்களா? பிறரை ஏமாற்றாமல் இருப்பவன் நல்ல மனிதன், பிறரிடம் ஏமாறாமல் இருப்பவன் புத்திசாலி. அவன் ஏமாற்றுகிறான் என்று தெரிந்து கூட அவனுக்கு நன்மை செய்து கொண்டு அது கூட அவனுக்கு தெரியாம இருக்கக்கூடியவன் சான்றோர். ஆக சான்றோனாக நாம் வாழலாம். பரவாயில்ல ஏங்க, இந்த இந்த விலைவாசி விற்கிற இதுல கஷ்டப்படுறவங்க தாராளமா இது பரவாயில்ல, நம்ம எல்லாம் ஒன்றும் குறைஞ்சே போயிட மாட்டாங்க. அந்த எண்ணம் இல்லைன்னா ஒரு குறைவே நமக்கு ஏற்படாது. எப்படி அந்த சுத்த வெளி பூரணமா இருக்கின்றது, அதுல இருந்து எண்ணெய் எடுத்தாலும் சரி குறைவே கிடையாது. அந்த ஒண்ணுமில்லா ஒண்ணுல இருந்தாங்க இத்தனையும் வந்திருக்குது. ஆனா குறை இல்லாம பூரணமா இருக்கின்றது. பரவாயில்ல, சான்றோனாக வாழ்வோம். அதை எதிர்பார்க்க வேணாம். அவங்க மேல அந்த வாழ்த்தை நாம கொடுத்து அதை மனதுல இருந்து சுத்தமாக உடைத்து எரிந்து விடுவோம். இது தத்துவமா தெரியல, உண்மையாகவே அதை அப்படியே பிடித்து வைக்காம பந்தம் வைக்காம ஆறு போல ஓட விட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, சரணாகதி என்பது அதுதான் நம்முடைய வெளியில சரணாகதினால இந்த காலத்துல முடியாது. ஏன்னா எக்கச்சக்கமா அறிவை வைத்துக்கொண்டு வாட்ஸ்அப்ல யூடியூப்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டு போக நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சா முடியாது. அது கம்பேர் பண்றப்ப நமக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட்வேர்ல பிரச்சனை வந்தது பாத்தீங்களா? பிளைட் ஓட்ட முடியல, எல்லாமே ஸ்டாப் பண்ணிருச்சு. நீ எவ்வளவு வேணா அறிவை பயன்படுத்த நினைச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கு. எல்லாம் பிளைட் லேட், எல்லாமே ஸ்டக் ஆயிடுச்சு. அதை சரிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. மனுஷன் கண்டுபிடிக்கல. இந்த மாதிரினா அது எத்தனை கோடிக்கான வருஷமா துல்லியமா நடத்துறது, அங்கெல்லாம் இந்த மாதிரி மிஸ்டேக்கே வந்தது கிடையாதுங்க. அப்ப அதனோட சரண்டராகனா அப்ப எப்படிதான் புரிய வைக்கிறது? முடியாது. அது பேசலாம், ஆனா தூங்கி வச்சா நிஜமா மறந்து போயிருங்க. எங்க நல்லா சூப்பரா பேசுனீங்க, காலையில இதெல்லாம் ஒண்ணுமே மறந்துடும். ஆனால் இதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. அதை சீரமைக்க மாட்டேன், நம்முடைய கட்டுப்பாட்டுல கிடையாது, அது முடியாது. இந்த பிறவி கிடையாது, எத்தனை பிறவி எடுத்தால் அது முடியாது என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த மனம் வேற டைமென்ஷனுக்கே போயிருங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கலாங்க. இது புரியலன்னா திரும்ப திரும்ப இதை நினைத்து பாருங்க. ஏன்னா நினைத்து பார்த்தா கூட அங்க ஒரு வேலை வந்துடுது, அந்த வேலை கூட கிடையாதுங்க. நான் யாராவது இதை கேட்டுட்டு சரிங்க நீங்க சொல்லிட்டீங்க, நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னால் அந்த முயற்சியே அந்த நிலைக்கு போக முடியாது. ஏன்னா நம்முடைய இயல்பே அந்த மாதிரி இருக்குதுங்க. அதனால எந்த விதமான முயற்சியோ தேவையில்லை. என்ன மாதிரி முயற்சி செய்தாலும் சரி அந்த மனதோடு போராட்டம் வந்து விடுகின்றது. இதுவரை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறது எல்லாமே இதை செய்து 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 பெற வேண்டுங்கிற காரணத்தினால என்ன சொன்னாலும் ஏதாவது செய்ய வேண்டும் தோணும். மனதை பொறுத்தவரை, மன உணர்வை பொறுத்தவரை, அகத்தை பொறுத்தவரை நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. மனதை பொறுத்தவரை உயர்ந்தது, தாழ்ந்தது, நல்லது, கெட்டது, தெய்வீகமானது, சாக்கடையானது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதை பொறுத்தவரை ஒண்ணுதான். வெளிப்புறத்துல தான், புறத்துல தான் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, உயர்ந்தது இருக்குது, தாழ்ந்தது இருக்குது. புறத்துல செயல் செய்துதான் தீர வேண்டும். அது பெரிய அருட்பேராட்டில நடத்தலாம் சொல்லி நம்ம செயல் செய்தால் செயலுக்கு விளைவு அது கொடுக்கும், அற்புதமான விளைவு துல்லியமா கொடுக்கும். அதனால செயல் எத்தனை பேர் எவ்வளவு பேர் இதை புரிந்து கொண்டு செயல் செய்கிறார்களோ அது பொறுத்துதான் உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்க. அப்ப உண்மையாகவே சரண்டர் என்னவென்றால் நம்முடைய மன உணர்வுகளை ஏற்று இதுவரை எத்தனையோ முறை முயற்சி செய்து பார்த்துட்டோம், ஒண்ணுமே முடியாது. அதை புரிந்து கொண்டால் மிக எளிமையான புரிதலுக்கு வந்துட்டா போதுங்கம்மா, அதுதாங்கம்மா சரணாகதிங்கம்மா. வாழ்க்கை வளமுடன் சார், வாழ்க்கை வளமுடன். நல்லதுங்கம்மா, வாழ்க்கை புரிந்தும் புரியாமலும் தான் இருக்கு கொஞ்சம். அது ரொம்ப நல்லதுங்கம்மா. நிஜமாவே நீங்க உண்மையை சொன்னீர்கள். எப்படி புரிய வைக்கிறதுன்னா என்னால முடியல. நான் என்னுடைய அறிவினுடைய இயலாமை நான்
ஒத்துக்கிறாங்க. இல்ல 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 எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு புரியக்கூடிய அதாவது ஆழ்ந்த ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல நம்முடைய மனவளக்கை மன்ற மன்றங்களுக்கு போய் அவருடைய தத்துவத்தை எடுத்து சொன்னாரு. அந்த மனதை எதுவும் செய்ய முடியாதுன்னு எங்க பார்த்தாலும் தத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. 2009 சென்னையில எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் சுதா நாராயணன். அவங்களும் 2009 ஸ்ரீ பகவதோடைய பேச்சை கேட்டிருக்கிறாங்க. புக்கும் வாங்கியிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. அதை விட்டுட்டாங்க. அதன் பிறகு ஆன்மீக தியானத்துக்கு நான் திருவான்மைக்கு போகும்போது அவங்க 2 அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடுமையா எத்தனை அமைப்பு இருக்கோ அத்தனையும் போய் சலிச்சு போய் இனிமே ஒண்ணு வேணாம்னு முடிவு பண்ணாங்க. அந்த நேரத்துல நான் போயிட்டு அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, இதை படிச்சு புரிஞ்சுக்கணுங்க. அவங்களுக்கு படிச்சிருச்சு, புரிந்து விட்டது. அது கூட எழுதுறீங்களா? அது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்றைய தினம் குரு பூர்ணிமா அந்த நேரங்க அவரு அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நான் எல்லாமே விட்டுட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதுவரை எவ்வளவு தேடினேன் எனக்கு விடை கிடைத்து விட்டு எனக்கு புரிந்து விட்டதுன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு குரு பூர்ணிமா இருக்கு, அதனால ஸ்ரீ பகவதையுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஸ்ரீ பகவத் ஐயாவுக்கிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க சுதா நாராயணன் பேசுவாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். இவங்க ஃபோன் பண்ணாங்க, அவர் பேசினாரு. பேசி முடிச்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க சுதா நாராயணன் அவர்களும் ஸ்ரீ பகவத்தையை பேசின ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. அதுல அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி 2009 உங்களுக்கு கேட்டிருக்கிறேன், எனக்கு அவ புரியல, இப்ப எனக்கு புரியுதுனாங்க. அதுக்கு ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் போலவே சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? நடுப்பர் ஒரு இடைவேளை முன்னாள் அதை சொல்லியிருந்தேன். ஒருத்தர் ஸ்ரீ வேதாத்திரி மேட்டர் சொன்னாரு, மகரிஷி இப்பெல்லாம் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க மகரிஷி அப்படின்னாரு. எப்போ தெரியுங்களா? இது ஒரு 1984 85 மகரிஷி கூட நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. அதுக்கு மாதிரி சொன்னாரு, ஏங்க 20 வருஷமா இதே தான் நான் பேசிட்டு இருக்கேன், இப்பதான் உங்களுக்கு புரியுதுன்னு சொன்னாரு. அதே போல ஸ்ரீ பகவதா என்ன சொன்னார்னா, அப்ப பேசும்போது உங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியல, இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னார். அப்ப என்னால முடியலன்னு சொன்னார். அதனால பரவாயில்ல, பேசிக்கா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி நம்முடைய மன உருளை எடுத்து எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அதை நாம் ஒன்றும் செய்யவில்லை என்றால் தானாகவே சரியாகிவிடும். இதை மட்டும் நீங்க மனதில் போய்த்துங்க. என்னைக்காவது நாளைக்கு அரை வினாடியில அப்படியே பிளாஷ் அடிச்சு நீங்க வேற நிலைக்கே போயிருவீங்க. சரிங்களாம்மா? ஓ நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயந்தி பாலு அம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான நுணுக்கமான விளக்கம் ஐயா, நல்ல அறிவு பூர்வமா சிந்திக்க கூடிய ஒரு விளக்கமா கொடுத்துருக்குங்க ஐயா. உள்ளார்ந்து கேட்க கேட்க இன்னும் கேட்கணுங்கிற ஒரு ஆதங்கம் தான் ஐயா வந்தது. பட் ஆனா நம்ம அதை நோக்கி அறிவோட செயல்படும் போது வேதனைகள் துன்பங்களும் நம்மளை அடியெடுத்து அதிகமா வைக்குதையா. அதுக்கு என்னையா பண்றது? ஆனா விட்டு விட்டு கொடுக்கணுங்கிற அறியாமையில அவங்க பேசுறாங்களேன்னு விட்டு விட்டு கொடுத்துதானயா போக வைக்குது மனசும். அதாவது என்ன செய்தாலும் சரி, அறியாமல் செய்தாலும் சரி, இதுவரை இந்த புரிதல் ஏற்பட்டது பிறகு நான் பார்த்துட்டேன். ரொம்ப பேர் 99% பேர் கேட்கக்கூடியது என்னவென்றால், யாராவது எனக்கு ஏதாவது சொல்லிவிட்டார் என்றால், யாராவது எனக்கு துன்பம் ஏற்படுத்தி விட்டார்கள் என்றால், என்னால் என்னுடைய மனதால் துன்பத்தை தாங்க முடியவில்லை, நான் என்ன செய்வது என்றுதான் கேட்கிறாங்க. அவ்வளவு பேரும் இதே கண்ணீரும் வந்துருதுயா, அளவுக்கு மீறி கண்ணீர் வேற வந்துருதுயா. எவ்வளவு பேரு ராத்திரி பகலாக எத்தனையோ வருடங்கள் ஆனா கூட அப்படி அழுது கொண்டு இருக்கிறார்கள். இயற்கை என்னவென்றால், யாராவது சொல்லிட்டாங்கன்னா, யாராவது நடந்து கொண்டார்கள் என்றால் அது துன்பமாகத்தான் இருக்கும். யாருக்கா இருந்தாலும் துன்பமாக இருக்கும். இதுதான் இயற்கை.
ஏன்னா உணர்வு இயற்கை அப்படி வைத்திருக்கின்றது. அந்த உணர்வை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் உடனடியாக மறைந்துவிடும். ஆனால் இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க கூடாது, இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, அப்படியே நடந்தாலும் எனக்கு கஷ்டம் வந்திருக்க கூடாது, அந்த மாதிரி துன்பம் ஏற்படக்கூடாது, என்னுடைய மன துன்பம் ஏற்படக்கூடாது. என்ன தெரியுங்களா, இங்க மறுப்பதுதான் பிரச்சனை. முதலாவதாக இந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுன்னு ஒரு மறுக்கிறது ஒண்ணு, அதன் காரணமா துன்பம் ஏற்பட்டு இந்த துன்பம் போயிடணும் அப்படின்னு ஒரு மறுக்கிறது ஒண்ணு. ஆகவே எல்லாத்துக்கும் துன்பத்துடைய ஆணிவேர் என்னவென்றால் நான் மறுப்பதுதான் காரணம். இந்த நிலையை ஏத்துக்க முடியல, இந்த துன்பமான நிலை இருக்க முடியல, தாங்க முடியல. வேதாத்திரி மகர்ஷிகிட்ட ஒருத்தர் ஒரு அம்மா சொன்னாங்க, சுவாமிஜி என்னால எனக்கு வர துன்பத்தை தாங்கவே முடியல, என்னங்க பண்றது சுவாமிஜின்னு கேட்டாங்க. அதுக்கு மகரிஷி அவங்க சொன்னாங்க, அம்மா உண்மையாகவே உங்களுக்கு தாங்க முடியாத துயரம்னா இதை என்கிட்ட நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அப்போ நீங்க இருக்கவே மாட்டீங்க. இயற்கை உங்களுக்கு தாங்கக்கூடிய துன்பத்தை தான் கொடுத்துருக்குறான். நிஜமாவே தாங்க முடியாத துன்பம் என்றால் திடீர்னு ரொம்ப பிடிச்சவர் இறந்துட்டான்னு வச்சுங்களேன், சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஏன்? தாங்க முடியல. இயற்கை கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மயக்கத்தை கொடுத்து தாங்க முடியல. இன்னும் தாங்க முடியலன்னு வச்சுங்களேன், உடலை விட்டு உயிரை பிரித்து விடும். அதுதான் இயற்கையுடைய கருணை அன்புன்னு சொல்லலாம். அதனால நமக்கு வரக்கூடிய துன்பம் துயரம் அது மாதிரிதான் இருக்கும். அது இயற்கை. அது மாதிரி சொன்னாங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்குன்னா அதுக்கு பேர் இயற்கைக்கு முரணாச்சே. அது இயற்கை, அப்படிதான் இருக்கும். அந்த கஷ்டத்தை அப்படியே ஏத்துக்குங்க, அது ஓடி போயிடும். அதை பிடிச்சு வைக்காதீங்க, அதோட பந்தம் கொள்ளாதீங்க, பிடிச்சு வைக்காதீங்க, சரியா போயிடும். இன்னொரு கேள்வி கேட்கக்கூடாது, எப்படி பிடிச்சு வைக்காம இருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே ஒண்ணுமே நம்ம செய்ய தேவையில்லை, தானா சரியா போயிடும். ஆனா இந்த மாதிரி அதை அப்படியே ஏத்துக்கணும்னு முயற்சி செய்தாலும் சரி, அந்த துன்பம் போகணும்னு நினைத்தாலும் சரி, மேலும் அந்த உணர்வுக்கு உயிர் கொடுத்து விடுகின்றோம். ஏற்கனவே சரி, இதை விடுங்க சொல்லியிருக்காரு. ஏன் அவர் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது? என்ன சொல்றாரு? இது மாதிரி ஒருத்தர் மூலம் துன்பம் ஏற்பட்டது என்றால் நம்முடைய வினைப்பது ஒன்று கழிந்து விட்டது, சந்தோஷம் தானே படணும். அப்புறம் எதுக்கு அழுக வருது? அப்ப அவங்க நன்றி சொல்லணுமே, அவங்கள வாழ்த்தணுமே. அப்ப தத்துவமா பேசுறதுக்கு கேட்கறது மட்டும்தான் அவர் கொடுத்துருக்கிறாரா? அப்ப முழுமையா அவரை நம்பலாமே. அவர் மேலேயே நம்பிக்கை இல்லையே. அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னா எப்படி அது செயல்படுத்தும்? அப்ப இந்த மாதிரி புரிந்து கொண்டோம் என்றால் யாரு என்ன சொன்னாலும் யாருக்காக இருந்தாலும் சரி, மனம் துன்பப்படத்தான் செய்யும், கஷ்டப்படத்தான் செய்யும், இயற்கை. ஆகவே அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். ஏற்றுக்கொள்கிறேன்னா மாற்றுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. எந்தவித முணுமுணுப்பும் இல்லாம அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். முணுமுணுப்பே இருக்கக்கூடாது. கரெக்டா அது நடத்துது, இயக்கம் சூப்பரா நடத்துது, கரெக்டா நடத்துது அப்படின்னு ஏத்துக்கிட்டோம்னா அந்த துன்பம்ங்க அரை வினாடியில மறைந்துருங்கம்மா. நிஜமாவே இந்த மாதிரி உணர்வு நீடிக்கவே நீடிக்காது. சரி, அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே துன்பம் இருக்கு, அது எவ்வளவு நாளைக்கு இருக்கு? 10 நாளைக்கு, 1 மாசத்துக்கு, 6 மாசத்துக்கு தானா மறைஞ்சிருது இல்ல? இயற்கை அந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருக்குல்ல. ஆக இயற்கையாவே ஓடிக்கிட்டு இருக்கிறத நாம தான் திரும்ப பிடித்து இந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுன்னா முடிஞ்சிருச்சுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, எதுவுமே செய்ய முடியாது. முடிந்தது அப்படின்னு எடுத்துக்கொண்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இல்லாம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த துன்ப உணர்வு அரை நாடியில மறைந்துருங்கம்மா. இதுக்கெல்லாம் நீங்களாம் முயற்சியே செய்ய வேணாங்கம்மா, இதை ஞாபகம் கூட வச்சுக்க வேணாங்கம்மா. நீங்க ஒண்ணுமே செய்யாம இருந்தாவே தானா சரியா போயிடும். ஓகே ஐயா, நல்ல அருமையான விளக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குயா, மனசே பூரிக்கிறது மாதிரி சொல்லியிருக்கீங்க ஐயா. நச்சுன்னு இருந்துச்சு ஐயா, அறிவுக்கும் மனசுக்கும் எண்ணத்துக்கும். நன்றி ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வாங்கு வாழ மானசீகமாய் மன ஒன்றி வாழ்த்துகின்றேன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவஸ்ரீ அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க ஐயா, சிறப்பா இருந்தது. அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, வேதாத்திரி மகரிஷி ஞானம் அடைந்தவருக்கே அந்த ஒரு துன்பம்னா நம்மளுக்கு எல்லாம் என்ன? அப்ப அவரோட ஆள் மனதுல இந்த பணம் மேல அவருக்கு பற்று இல்லை. இந்த மக்கள் துன்பத்தை எல்லாம் போக்கணுங்கிறதுனாலதான்
இறைவன் அந்த கஷ்டத்தை கொடுத்து இப்ப நம்மளுக்கு எல்லாம் இந்த குரு கிடைச்சிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா நம்மளை பக்குவப்படுத்துறாங்க, இறைவன் நல்லா பக்குவப்படுத்துறாங்கிறத உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அதுல இருந்து ஏதோ ஒரு நன்மை பின்னாடி கிடைக்கும் போதுதான் இது ஏன் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உணர முடியும். அப்படிதானே? கண்டிப்பாங்க. ஒவ்வொரு துன்பத்துக்கும் பின்னால எக்கச்சக்கமான நன்மைகள் காத்திருக்கின்றனங்கம்மா. கண்டிப்பா. இப்போ அவருக்கு வந்து ஆள் மனதுல நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும், இல்ல நம்மளோட கரு மையத்துல தலைமுறை தலைமுறையா ஏதோ பதிஞ்சிருக்கும். அதுதான் நம்மளுக்குள்ள செயலுக்குள்ள வருது. அதுதான் நீங்க வந்து எந்த எண்ணத்தை பார்த்து வருத்தப்படவோ தாழ்வு மனப்பான்மையோ எதுவுமே கூடாது. ஆனா நம்ம விழிப்பு நிலையில இருக்கணும். அதுதானே நம்மளோட பாயிண்ட். ஏன்னா உள்ள இருக்கிறதுக்கு இது நம்ம காரணம் இல்லை, நமக்கு முன்னாடி எத்தனை பிறவில இருந்தோ அது வந்திருக்குது. அதுதான் காரணம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு இந்த பிறவில் நம்மளுக்கு கிடைச்ச குருவை பிடிச்சிட்டு குரு பயிற்சிகளை செய்து குருவே நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாங்கிறது இந்த குரு பூர்ணிமால ரொம்ப நீங்க சொன்ன கருத்து. சிறப்பு ஐயா, வாழ்த்துக்கள். அதாவது அவங்க மனசுல வந்து பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா மேல் மேல உயர்த்தி இருக்கும், அவங்க மேல் மேல உயர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஞானம் மேல அவங்களுக்கு இருந்ததுனாலதான் அந்த இறை இயக்கம் அவங்கள சரியா அதை கொடுத்துச்சு. அப்பவும் அவங்க தெளிவா இருந்தாங்க. அதுதான் குருவுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசம். கண்டிப்பா நம்மளுக்கு அந்த தற்சோதனை பயிற்சி பண்ணா நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்க்க கூடாது, அது போக்குல விட்டுறணுங்கிறதா உங்களோட ஆழ்ந்த கருத்து ஐயா. நம்ம எதிர்ப்பு கொடுக்க இப்ப ஒருத்தரோட திட்டாங்கன்னா அவங்க திட்டாங்கன்னே நம்ம அழுத்தமா 10 தடவை போடும்போது அது நம்ம கருமையத்துல பதிஞ்சு வேற விளைவை கொடுக்க ஆரம்பிச்சு. அப்போ நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது 6 பாவல ஓடிடும். அடுத்தடுத்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம விழிப்பு நிலையில பயன்படுத்தலாம் அப்படின்னு. என்னங்கய்யா? சரியாங்கய்யா? சரிங்க, சிறப்புங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேற யாராவது கேள்வி கேக்குறீங்களா ஐயா கிட்ட? ஐயா தெளிவா எல்லாம் பேசினது வந்து எல்லா அன்பர்களுக்கும் புரிஞ்சிருக்கும், அதனாலதான் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஐயாவுக்கு மிக்க நன்றி. இதுகாலம் வரைக்கும் நம்ம கேள்விகளுக்கு மிக பொறுமையாகவும் ஆழமாகவும் பதிலளித்த ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உலக நலத் தொண்டன் மனோகரன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஏன் ஞாபகத்துக்கு வருதுன்னு தெரியல, இருந்தாலும் நான் வந்து சொல்லிடுறேன். அகத்தை பொறுத்தவரை எதுவுமே செய்யக்கூடாது, ஒண்ணுமே பண்ணக்கூடாது, தானவே சரியாகிடும். அதே போல சில சமயத்துல புறத்திலையும் ஒண்ணும் செய்யக்கூடாது, ஏதாவது வந்தா சிக்கலா மாறிடும். போன வாரத்துல ஒரு பாட்டு உலகம் முழுவதும் பிரபலம் ஆயிடுச்சு. ஒருத்தர் ஒரு இடத்துல பாடினாரு, 100 பேர் மட்டும் கேட்டிருப்பாங்க. அதை அப்படியே விட்டுருந்தாங்கன்னா யாருக்குமே தெரியாது. அவரை போய் அரெஸ்ட் பண்ணப்போ உலகம் முழுவதும் அந்த பாட்டு பெருசா எல்லாத்துக்கிட்டையும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க அறிவுபூர்வமா இருந்தா அங்க எதுவுமே செய்யாம இருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. ஆக புறத்துல கூட சமயத்துல ஒண்ணும் செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது இதை வைத்தே தெரிஞ்சுட்டாங்கம்மா. இது வந்து ரொம்ப நான் வந்து அந்த இறைய பத்தி அதெல்லாம் ரொம்ப இதுல பேச முடியாதுங்க, இதுல பேச முடியாது. அந்த அந்த செயல் விளைவு தத்துவத்தை அது எப்படி நடத்துதுங்க, நான் ஓப்பனா அங்க பேச முடியாதுங்க. அந்த இறைய வந்து என்ன அழகாக என்ன வேணாலும் பண்ணுங்க. மிக்க நன்றிங்கம்மா. புரிஞ்சவங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிருங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை வகுப்பு மிகச்சிறப்பாக நடைபெற உள்ளது. இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்கள் நடக்கும் வகுப்பு மீண்டும் அதிகாலை 4:15 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் யோக பயிற்சிகள் அனைத்திலும் அனைத்து அன்பர்களும் கலந்து ஆன்ம உயர்வு பெறுவோமாக. கடைசி நிகழ்வாக வேதாத்திரிய கவி மற்றும் உலகநல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ரேகா அம்மா வாழ்க